ப்ரொஃபசர் வினோதினி ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் ஒரு நர்ஸுக்கும் பிறந்த குழந்தை. புரியுதுங்களா? ஸோ அவங்களுடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஊர்லாம் கிடையாது. நம்மலாம் சொல்லுவோம் தெரியுங்களா, கிராமம். அந்த கிராமத்துக்கு பஸ்ஸு இப்பெல்லாம் வருது, அப்பெல்லாம் வரல. நடந்தே போகணும், நடந்தே வரணும். நான் நடந்திருக்கிறேன். ரைட்டுங்களா? அடுத்தது, அவங்க படிக்கிற காலத்துல நல்லா படிச்சாங்க, நல்ல கவிதை பேசுவாங்க, கவிதை சொற்பொழிவு கூட ஆற்றிருக்காங்க. அவங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பிராட்டப். அப்படி யாரு பிராட்டப் பண்ணது? சார் அடிக்கடி சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் இருந்த நாட்களை விட நேரத்தை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது எங்க? பள்ளியில தான். ஸோ அப்போ டீச்சர்ஸ்கிட்ட தான் நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அவங்கள தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ரோல் மாடல் யாரு? டீச்சர்ஸ் தான். மேக்ஸ் டீச்சர் பிடிச்சிருந்தா நான் கணக்கு டீச்சர். தமிழ் நல்ல தமிழ் டீச்சர் நல்ல அழகா அவங்க பாடம் நடத்தி அழகா சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ என்ன போற அப்படின்னு பிள்ளைய கேட்டா என்ன சொல்லுவாங்க? சரியா உச்சரிக்கிறாங்களா இல்லையா என்ன சொல்றாங்க? நான் தமிழ் டீச்சரா போறேன் அப்படின்றாங்க. சோ சயின்ஸை பத்தி அப்படியே ஆகா ஓகன் அப்படியே அழகா படம் டயக்ராம்லாம் போட்ட உடனே இவ்வளவு அழகா படம் வரைகிறாங்க, கண்டிப்பா என்ன வரணும்? சயின்ஸ் மிஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கு வந்து தமிழ் மீது ஒரு காதல், தமிழ் மீது என்னது ஒரு காதல் பற்று. தமிழ் அந்த அளவுக்கு படிச்சுட்டாங்க. அதே சைட்ல இங்கிலீஷும் நல்லா படிச்சாங்க. அதனால இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா இருந்தாங்க. ஆனா தமிழை வந்து என்ன செய்யல, விட்டு கொடுக்கவே இல்லை. அதற்காக நிறைய உழைப்புகளை போட்டாங்க. அதனுடைய வெற்றியா தான் என்ன செய்யறாங்கன்னா அகல் கலை இலக்கிய சங்கம்னு ஒண்ணு நிறுவி இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் விருது, நான் முத்துக்குமார் இருக்காருல்ல அவருடைய விருது கிடைச்சிருக்குது. நாட்டுப்புற பாடல்களை திறம்பட ஏற்றி இருக்கிறாங்க, அதற்கான விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கடந்த சில வருடங்களாக ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்குங்க? 1330. அந்த திருக்குறள்களுக்கும் ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு ஸ்டோரி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் தானே? அந்த ஸ்டோரி அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டோரிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு கேரக்டர் இருந்தா எப்படி இருக்கும்? அது போல எத்தனை கேரக்டர்? 133 கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்படிதானே? நல்லா இருக்குமா? 133 என்னதுங்க? என்னங்க? அதிகாரம். அப்போ பாருங்க அந்த தமிழ் மீது இருந்த பற்று எப்படி இருக்கு. திருக்குறளையும் கொண்டு வந்துட்டாங்க, அதிகாரத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நம்முடைய திட்டத்தின் கீழே கொண்டு வந்து இந்த கதைகள் விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களே செய்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பூர்வீகம் ஒரு அவங்களுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா காட்டாத்தூர். ஊரை கேட்கும் போதே எப்படி இருக்கும் தெரியுங்களா? காட்டாத்தூர் அப்படின்னு, ஓ காடெல்லாம் நிறைய இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்ச காலங்கள் உண்டு. கண்டிப்பா காடுகள் மத்தியில ஒரு சின்ன அருமையான ஒரு கிராமம், அந்த காட்டாத்தூர்ங்கிற வில்லேஜ்ல தான் அவங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. அவங்க படிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரூர், குளித்தலை, திருச்சி ஒவ்வொரு இடங்கள்ல படிச்சாங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு நல்ல அருமையான ஆண்மகன் காலேஜில் அவரும் கல்லூரி ஆசிரியராக இருக்கிறாங்க. அவரை திருமணம் செய்து கொண்டார்கள். நன்றாக ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு நல்ல தாய். எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே தாய் தான். ஆனா நல்ல தாய் என்னன்னா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியான நேரத்துல சரியான முறையில செய்து கொடுக்குறோம். பாத்தீங்களா? காலையில பேசும்போது சொன்னாங்க, என் பையன் 5th படிக்கிறான். அந்த 5th ல இருந்து 10th வர வரைக்கும் அவனை நான் எந்த ஊருக்குமே கூட்டு போக மாட்டேன்.
நான் எந்த என்டர்டைன்மெண்ட்டும் செய்ய மாட்டேன். அவன் படிக்கிற விஷயத்துல கரெக்டா படிக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய நாட்கள் இருக்கு, அதுல நான் அவனை என்கேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இலக்குகளோட நான் அடிக்கடி சொல்லுவேன். ஜான்சன் சாம் சொல்லும் போது கூட சொன்னாரு, ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஃபோக்கஸ் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அடிக்கடி நான் சொல்லுவாங்க, காட்டுக்கு விலங்கு எதுங்க? காட்டு விலங்குனுடைய ராஜா யாரு? சிங்கம். சிங்கம் எவ்வளவு வெயிட்? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன். ஒரு 300 கிலோ, ஒரு 200, ஒரு 100 வச்சுக்கோ. விலங்குகள்ல பெரிய பெரிய விலங்கு எது? யானை. எவ்வளவு வெயிட்? ஒரு 4000 கிலோ, ஒரு 3000 கிலோ, 3000 கிலோ வச்சுக்கலாம். ஆனா அந்த சிங்கம் பார்த்து சொல்லுது, யூ ஆர் மை லஞ்ச் அப்படிங்குது. இல்ல ஒரு மானை பார்த்து சொல்லுது, யூ ஆர் மை லஞ்ச் அப்படிங்குது. அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு காலை எடுத்து வச்சாவே என்ன ஆயிரும்? நசிக்கிறோம், தக்காளி சட்னி ஆயிரும். ஆனா இந்த சிங்கம் பாரு, அந்த யானையை பார்த்து சொல்லுது, ஒரு பெரிய விலங்கை பார்த்து சொல்லுது. அந்த அந்த சிங்கத்துக்கு என்ன இருக்கு? ஒரு ஃபோக்கஸ். அது என்ன செஞ்சிருது? அது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுது. நீ தான் இன்னைக்கு என்னுடைய உணவு அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா என்ன அது? அது உணவு ஆயிரும். ஸோ அது போல உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணுங்கிறத பிரதர் சாம் சொல்லியிருக்கிறாங்க, ஜான்சன் பிரதர் சொல்லியிருக்கிறாங்க. அது போல நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லாஸ்ட் இயர் இங்க பேசியிருக்கிறேன். லாஸ்ட் இயர் நடந்த அந்த சீஃப் கெஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருந்தாங்க. காலையில ஷேர் பண்ணும்போது சொன்னேன், ரொம்ப எக்ஸலண்டா பண்ணாங்க. எனக்கு நேத்து ஒரு 2-3 நாளா நான் ஒரு பிரதர் சாம் அனுப்பினத மெயில பார்க்காம இருந்துட்டு நைட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்த உடனே ப்ரொஃபசர் வினோதினி பெரம்பலூர்னு ஒன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இது யாரும் இல்லை, என் பொண்ணு, என்னுடைய அண்ணன் பொண்ணு பேசுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. யாருமே கேட்கவே இல்லை. ஏன்னா ஒரு ஐடென்டிட்டி பாருங்களேன். நான் சாம் பிரதர்ட்ட நான் பேசவும் இல்லை, சொன்னதும் இல்லை. இந்த டீம்ல நான் இல்லை. இந்த டீம்ல நான் ஒரு என்சி எடுக்கிற ஒரே ஒரு ஆள் தான். ஆனா பெரம்பலூர் வினோதினி ரைட், யாரும் கிடையாது, நம்ம பொண்ணுதான், ஏன் பொண்ணுடா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். காலையில தான் ஷியாம் பிரதர்ட்ட கேட்டேன், இந்த வினோதினின்னு பேர் போட்டிருக்கீங்களே அப்படின்னு. பெரம்பலூர்ல இருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த தேர்தல் நடந்த பாத்தீங்களா, பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலுக்கு தேர்தல் 100%, தேர்தல் 100% என்ன ஆகணும், முழுமை அடையணும் அப்படிங்கிறதுக்காக புதிய தலைமுறை ஒரு பெரிய நிகழ்வு நடத்தினாங்க. எங்க ஆரம்பிச்சாங்க? கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் முடிச்சாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா பெரம்பலூர்ல பெரிய ரோல் பண்ணவங்க சகோதரி வினோதினி. ஏஜ்டு குரூப்லயும் இருந்தாங்க, ஸ்கூல் கோயிங்லயும் இருந்தாங்க, காலேஜ் கோயர்ஸ்ல இருந்தாங்க. காலேஜ் குழந்தைங்க எல்லாம் பேசுறாங்க ஒரு இடத்துல, அங்கேயும் இவங்க இருக்காங்க. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல 100% ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரேலி நடத்துறாங்க, அதுலயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பெரம்பலூருக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த புதிய தலைமுறை டிவி மூலமா ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல அந்த வில்லேஜுக்கு என்ன தேவைன்னு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்றேன், போட்டோ எடுக்கிறேன். இதெல்லாம் எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்புறேன். அவங்க அப்பா யாரு? என்னுடைய அண்ணன். அவருக்கு அனுப்புறேன், அவங்க அண்ணன் பசங்களுக்கு அனுப்புறேன், அவங்களுக்கு எல்லாம் அனுப்புறேன். பாரு தங்கச்சி எந்த அளவுக்கு பேசுறாங்க பாரு, உங்க அக்கா எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன், அந்த மாணவனுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே போல ஒரு கல்லூரி தோழி, அந்த கல்லூரி பெண்ணுக்கு என்ன தேவைங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். சோ அப்படிப்பட்டவங்க நம்மள்ட்ட பேசுறதுனா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்களா? சோ அவங்கள வரவேற்கலாமா? எழுந்து நின்று அவங்கள ஒரு கைக்கு வரவேற்போம், அவரை பாராட்டி வரவேற்போம்.
ஞானத்திலே பரமானத்திலே உயர் மோனத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அழகாய் பிறந்த கவிதையிலே சிறந்தது நம் தாய்மொழி தமிழ். நம் தாய்மொழி தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கம். இந்த உலகத்தில் எத்தனையோ இலக்கியங்கள் வந்திருக்கு, அப்படிதானே? இந்த உலகத்தில் எத்தனையோ இலக்கியங்கள், எத்தனையோ எழுத்தாளர்கள், எத்தனையோ படைப்புகள், எவ்வளோ படைச்சிருக்கோம். ஆனா இந்த உலகமே கொண்டாடுகின்ற ஒரு இலக்கியம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த உலகமே கொண்டாடும் ஒரு இலக்கியம். ஆங்கிலேயன் கொண்டாடுவான், பிரெஞ்சுக்காரன் கொண்டாடுவான், அனைத்து மொழிகள் பேசுபவனும் ஒரு இலக்கியத்தை கொண்டாடுவான். அந்த இலக்கியம் என்ன? என்னது? அங்க அருமையா சொல்றீங்க. என்னமா? திருக்குறள். திருக்குறள். திருக்குறள் எந்த மொழியில எழுதப்பட்டது? தமிழ் மொழி. இந்த உலகத்திற்கே தமிழ் என்ற மொழியை தனது படைப்பின் மூலம் எடுத்து சென்ற நமது திருவள்ளுவருக்கு எனது அடுத்த வணக்கங்கள். உண்மையிலே பெருமைதானே? பெருமைதானே? நம்மளுடைய தமிழ் மொழிய ஒரு ஆங்கிலேயன் படிக்கிறான், ஒரு பிரெஞ்சுக்காரன் படிக்கிறான் அப்படின்னா அது மிக பெருமைதானே? அவர்களை எல்லாம் நாம் வணங்க வேண்டியது நமது முதற்கண் கடமை. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நான் அப்படியே வரும் பொழுது நம்மளுடைய சாமுவேல் சார் அப்படியே பார்க்கும் பொழுது அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, மிக சிறப்பா சொல்லியிருக்காரு. அதற்கு மாணவர்களினுடைய பங்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் வரிதான் எனக்கு நினைவு வந்தது. என்ன வந்தது தெரியுமா? அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய், சிறியாரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்ற அந்த பாடல் வரிதான் நினைவிற்கு வந்தது. அறிவு என்ற ஒன்றை மாணவர்கள் மத்தியில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கின்ற ஸ்டெல்லா ஜாய்ஸ் மெமோரியல் ட்ரஸ்டினுடைய நிறுவனர்கள், உறுப்பினர்கள் போன்ற அனைவருக்கும் நான் எனது முதற்கண் வணக்கத்தை நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். படைக்கல தொழிற்சாலை இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்க இல்லையா? இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் நாடு முழுவதும் ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று 1960களில் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலை தான் இந்த படைக்கல தொழிற்சாலை. இந்த படைக்கல தொழிற்சாலையின் நிறுவனர்கள், ஆசிரியர்கள் போன்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. நீங்க இருக்கீங்க இல்லையா? உங்களை எப்படி சாதாரணமா சொல்லிட முடியுமா? சாதாரணமானவங்களா நம்மளாம்? சாதாரணமானவங்களா நம்மளாம்? எப்பேற்பட்டவங்க? எப்படி சாதாரணமா மாணவர்களுக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? எனதருமை சகோதர சகோதரிகளே என்று அமெரிக்காவில் நடந்த அந்த ஒரு கூட்டத்தில் பேசி நமது இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டியது யார்? யாரு? சத்தமா சொல்லுங்க. விவேகானந்தர் அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரினுடைய மாணவர். விவேகானந்தர் யாருடைய மாணவர்? சத்தம் கேட்கல. ஸ்ரீ ராமகிருஷ்ணரினுடைய மாணவர். நான் எடுத்த முடிவு சரியா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன் என்று சொன்னவர் யார்? நான் எடுத்த முடிவு சரியா என்று எனக்கு தெரியவில்லை, ஏதோ எடுத்துட்டோம், அதுக்காக பின்வாங்க முடியுமா? சரியில்லைனா நான் எடுத்த முடிவை சரியாக்குவேன் என்று சொன்னவர் அலெக்சாண்டர். அவர் அரிஸ்டாட்டிலினுடைய மாணவர். அலெக்சாண்டர் யாருடைய மாணவர்? அரிஸ்டாட்டிலினுடைய மாணவர். சரியான பதிலை விட சரியான கேள்வி மிகவும் முக்கியமானது என்று சொன்னது யார்? சரியான பதிலை விட சரியான கேள்வி மிகவும் முக்கியமானது என்று சொன்னவர் பிளேட்டோ. அவர் சாக்ரட்டிஸினுடைய மாணவர். பிளேட்டோ யாருடைய மாணவர்? சாக்ரட்டிஸினுடைய மாணவர். மனிதன் இலக்கை அடைய முயற்சிக்கும் ஒரு விலங்கு. எப்போது தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை அவன் உணர்கிறானோ அப்போதுதான் அவன் மனிதன் என்று சொன்னது அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் யாருடைய மாணவர்? யாருடைய மாணவர்? பிளேட்டோவினுடைய மாணவர். நம் நாடு வெற்றி பெறாதா? இந்த உலக கோப்பையை வாங்கிட மாட்டோமா? அந்த மட்டையை வச்சுக்கிட்டு, மட்டைன்னா என்ன? பேட். நான் தமிழ் மீது ரொம்ப பற்று இருக்கக்கூடியவள். நான் தமிழ்ல தான் பேசுவேன், எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். இடையில ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வருவேன். அந்த மட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே 6-4 அப்படியே 6-4 அடிச்சு, இப்பெல்லாம் இல்லை, எப்பயோ நடந்தது. உடனே நீங்க இப்ப இருக்கிற தலைவருக்கு போயிடாதீங்க. அப்படியெல்லாம் தன்னுடைய கிரிக்கெட் என்கின்ற விளையாட்டுல பூந்து அப்படியே நம்ம நாடுக்கு வெற்றி கிடைக்காதா, அந்த உலக கோப்பை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி
வந்து 1980களில் 90களில் நடந்த போட்டியில் அப்படியே அந்த உலக கோப்பையை வாங்கி இந்தியாவிற்கு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் அவர் யாருடைய மாணவர்? சச்சின் டெண்டுல்கர் ராமகாந்த் அச்ரேகர் அப்படிங்கிறவரினுடைய மாணவர் என்பவர் அவருடைய மாணவர். ஆக குழந்தைகளே இந்த காலத்தில் நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் நாம் பேசுகின்ற அனைத்தும் யாரோ ஒருவர் எப்போதோ கண்ட கனவு தானே. யாரோ ஒருவர் எப்போதோ கண்ட கனவு தானே இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ கனவு கண்டவங்க எல்லாம் யாரு? மாணவர்கள். இப்போ நமக்கு என்னவா இருக்காங்க? யாரா இருக்காங்க? தலைவர்களா இருக்கிறாங்க. இன்றைய உலகம் மிக சிறப்பாக இயங்குவதற்காக போராடிய அன்றைய மாணவர்கள் இன்றைய தலைவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நாளைய உலகம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று மிக பெரும் கனவுடன் இங்கு அமர்ந்திருக்கின்ற எங்கள் விவேகானந்தர்களே, எங்களுடைய அரிஸ்டாட்டிலே, பிளேட்டோ அவர்களே, வெறும் ஆண்களை மட்டும் சொல்லிட்டே இல்ல, பெண்களை சொல்லவே இல்லை. எப்படி நம்ம சொல்லாம இருக்க முடியும்? நீ படிக்க கூடாது, நீ வேலைக்கு போக கூடாது, நீ எதுவுமே செய்யக்கூடாது என்று இந்த உலகம் பெண்களை அடக்கி வச்சிருந்தப்ப நான் படிப்பேன். என்ன யாரு நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்றது? நான் படிப்பேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களை படிக்க வைப்பேன் அப்படியெல்லாம் சொல்லி பள்ளிக்கு போகும்போது அவங்க மேல கல்லெல்லாம் தூக்கி வீசி எறிவாங்களாம். கல்லை தூக்கி வீசி எறிவாங்க. கையில கிடைக்கிற அந்த குப்பைகள் எல்லாம் தூக்கி அந்த பெண்மணி மேல வீசி எறிவாங்களாம். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் படிப்பேன் என்று சென்று படித்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும் படிக்க வைத்த முதல் பெண் ஆசிரியர் யாரு? யாரு? சிறப்பா சொன்னீங்க. யாரு? சாவித்ரிபாய் பூலே. அன்று மாணவ மாணவிகள் படிக்கணும்னு அவர் கனவு காணலனா இன்னைக்கு நீங்க இங்க அமர்ந்திருக்க முடியுமா? ஆக மாணவர்களே, யாரோ ஒருவரினுடைய கனவு இப்பொழுது உங்கள் முன்பு இருக்கிறது. எதிர்கால மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகும் நாளைய தலைவர்களே, எங்கள் அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என் மனம் நிறைந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா வணக்கமே இவ்வளோ பெருசா வைக்கிறாங்க? வணக்கமே இவ்வளோ பெருசா வைக்கிறாங்க. வணக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. ஆக மிக மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்ற ஒரு அரங்கு. சரிங்க, இவ்வளோ பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் நம்மளுடைய சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எந்த ஒரு டாபிக்கை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு? எதனை பொறுத்து சொல்லிட்டு இருந்தாரு? கனவு காணுங்கள். கனவுனா என்னங்க? நைட்டு தூங்கும் போது வர்றது கனவா? கனவு என்றால் என்ன? நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே வருமே, அப்படியே பெரிய ராட்சசன் கூட எல்லாம் சண்டை போடுவேன். அப்படியே கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு அவனை அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு எல்லாம் பண்ணுவேன். அதுக்கு பேர் கனவா? கனவு என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம். நம்ம சிறப்பா சொல்லுங்கப்பா. தூங்கும் போது வருவது கனவு இல்ல, தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. மாணவருக்கு ஒரு மிகப்பெரிய கருத்துக்கள் கொடுங்க. அந்த மாணவரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. மிக சிறப்பா பதில் சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாமா? மாணவர்களுக்கான புதுமொழிகள் என்ற ஒரு மிகச்சிறந்த புத்தகம் இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை பரிசாக இந்த மாணவர் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க இல்லையா? தூங்கும் பொழுது வருவது கனவு அல்ல, நம்ம தூங்க விடாம வர்றதுதான் கனவு. கனவு கண்டு கொண்டு இருந்ததே போதும், எழுது செல் என்று ஒரு அறிஞர் சொல்கிறார். போதும், கனவு கண்டதெல்லாம் போதும், அதை நீ எழுது செல் என்று ஒருவர் சொல்கிறார். எத்தனை விஷயம். சரிங்க, நமக்குன்னு ஒரு கனவு இருக்கு. உங்களுடைய கனவெல்லாம் என்ன சொல்லுங்க. மேம், நான் எதிர்காலத்துல இப்படி ஆகணும். என்ன சொல்லுங்க பாப்போம். நான் எதிர்காலத்தின் குடியரசுத் தலைவரா மாறணும். அப்படியா? யாராவது இருக்கீங்களா? மேம், ஐ ஷுட் பி a PM of India in my future. யாருமே இல்லையா? சிஎம்மா யாரது? நான் முதலமைச்சராக ஆக விரும்புறேன். யாரு சொல்லுங்க. ஏதோ சத்தம் வந்துச்சு.
என்னப்பா சொல்லுங்க. உங்களுக்கு தான் யாரோ சொன்னீங்க. சொல்லுங்க உங்களுடைய கனவு என்ன? எதிர்காலத்துல நான் இப்படி வரணும் மேம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுமா. என்ன கேம்? ஹர்டில்ஸ். மிகச்சிறந்த ஒரு கைத்தட்டலை நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமை அருமை, சிறப்பு. இங்க யாராவது உங்களுடைய கனவு சொல்லுங்க பாப்போம். சொல்லுப்பா. சொல்லுங்க. நீங்க வந்து டாக்டர் ஆகணுமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டாக்டர் ஆகி நிறைய பேரை காப்பாற்ற போறீங்க. கை தட்டுங்க கை தட்டுங்க. நீ சொல்லு தம்பி, நீ சொல்லுப்பா நீ சொல்லுப்பா. என்னப்பா? அட்வொகேட். மிகச்சிறந்த ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சட்டத்துக்கு எதிராக போராட போறீங்க அப்படிதானே? வாழ்த்துக்கள். இவங்களை தான் நம்ம உற்சாகப்படுத்தணும். நல்லா நல்லா கைத்தட்டணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அதான் நான் சொன்னேன்ல, நாளைய இளைஞர்கள் கனவு காண போகும் தலைவர்கள் நீங்கள். இன்னைக்கு நாம் கனவு காணும் தலைவர்கள் என்றோ ஒரு நாள் மாணவர்களாக இருந்தவர்கள் தானே. ஆக மாணவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கு. சரிங்க, நமக்குன்னு ஒரு கனவு இருக்கு. எப்படிங்க அந்த கனவுக்குள்ள போறது? எப்படி அந்த கனவை வந்து நம்ம போறது? ஒரு சில விஷயங்கள் மூலமா நம்ம பார்த்துடலாமா? என்ன தலைப்பு படிங்க. உன் கனவை நோக்கி செல். போ அப்படின்னா நம்ம போயிட முடியுமா? போறதுக்கு நமக்கு என்ன காமிக்கணும்? பாதை காமிக்கணும். பாதை, நிறைய பாதை இருக்கு. எல்லா பாதையிலையும் போயிட முடியுமா? நம்மளுடைய பாதை எதுன்னு தெரியணும்ல. அந்த பாதையை எப்படி கண்டுபிடிக்கணும்? என்ன பண்ணா அந்த பாதை நமக்கு கிடைக்கும்? தேடணும். என்ன பண்ணணும்? தேடணும். எது நமது தேடல்? அப்ப நம்ம தேடல் என்னன்னு தெரியணும்ல, நம்மளுடைய தேடல். அப்ப நம்ம தேடல் எதுன்னு தெரியணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு லட்சியம் இருக்கணும். ஒரு லட்சியம் இருந்தால்தான் தேடல் வரும். தேடல் இருந்தால்தான் பாதை வரும். பாதை இருந்தால்தான் கனவை நோக்கி போக முடியும் இல்லையா? ஆக எப்படி நம்ம அதுக்குள்ளெல்லாம் போறது அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். இது எல்லாத்தையுமே நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் பதில் நீங்க தான் சொல்ல போறீங்க. அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குங்க. என்ன மந்திரம்? ஜி பூ வா அப்படின்னு சொல்லி போடுறதா ஏதோ ஒரு வசனம்லாம் சொல்லுவாங்களே, மந்திரம்லாம் சொல்லுவாங்களே. அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்தா எல்லாம் வந்துடும். அந்த என்னது மந்திர விளக்கா ஏதோ ஒண்ணு போட்டு தேய்ச்சா என்னது அற்புத விளக்கு. அருமை. அற்புத விளக்கு தேய்ச்சா என்ன ஆகும்? ஒரு பெரிய பூதம் வரும். என்னப்பா? யாருன்னு எனக்கு அது தெரியாது. அப்படி சிறப்பு சிறப்பு. ஆக அந்த மாதிரிலாம் ஒரு பூதம் வந்து நம்மளை காப்பாத்துமா? காப்பாத்துமா? வாய்ப்பே கிடையாது மேம். சொல்றப்பல ஒரு தம்பி அழகா சொல்றாங்க, வாய்ப்பே கிடையாது மேம். நம்ம தான் நம்மளை பார்க்கணும், நம்ம தான் நம்மளை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். ஆக மந்திரம் என்னத்தான்? அந்த மந்திரம் வெறும் ஆறா? ஆர் அப்படின்னு ஒரு வார்த்தை. இதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா, ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முன்னாடி நில்லுங்க. இப்போ நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னனா நம்ம இந்த விஷயம் செய்ய போறோம், இந்த மாதிரி படிக்க போறோம், எழுத போறோம், ஏதாவது பண்ண போறோம்னு சொன்னோமா? எதுவுமே சொல்லல. என்ன ஏதுன்னே தெரியல. அந்த விஷயம் நம்ம செய்ய முடியுமா முடியாதான்னு யோசிக்கல. ஆனா அந்த செயலை செய்வதற்கு இவங்க கிட்ட ஒரு பண்பு இருக்கு. அது என்ன பண்பு? அதுதான் ஆர். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. ரெடினஸ். என்னது? நான் முன்னாடியே சொன்னேன், கேட்டியா? அங்க போகுது. நான் முன்னாடியே ரெடின்னு சொன்னேன், நீ தான் என்னை எந்திரிக்க வேணும்னு சொல்லிட்டேன். இதுவும் பின்னாடி வரும், இதுவும் பின்னாடியே வரும். அடுத்தவங்க பேச்சு நம்ம என்ன பண்ணவே கூடாது, கேட்கவே கூடாது. நம்ம மனசுக்கு தோணுனதை செஞ்சோம்னாலே நம்ம என்ன வந்துருவோம், அப்படியே டாப்ல வந்துடும். ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு பையனோட அம்மா ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா என் பையன் டாப்ல வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கலவாணி படமா சிறப்பா சொல்றாங்க பாருங்க. சொல்றாங்க. ஆக அப்படி டாப்ல வருவான்னு நம்மளை பத்தி நினைக்கிறதுலாம் நம்ம அப்பா அம்மா தான், வேற யாரும் நினைக்க மாட்டாங்க. பெற்றதனால அவங்க நினைப்பாங்க, பெறவில்லை என்றாலும் ஆசிரியர்கள் நினைப்பாங்க. அதனாலதான் கடவுளுக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. பெற்றதனால் பெற்றோர்கள்
அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாமா? கல்பனா சாவ்லா அவர்களினுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு புத்தகம். என்னன்னே தெரியல, சும்மா போய் புக் வாங்கிட்டு வரோம். உங்களுடைய தயார் நிலைக்கு இந்த பரிசு. வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கரவொலி கொடுத்துருங்க. ஆக மாணவர்களே, முதல்ல நம்ம எல்லாத்துக்குமே தயார் நிலையில இருக்கணும். என்னால எதுவும் செய்ய முடியும். ஐ கேன் டூ எனிதிங். நம்மளால முடியாதது வேற யாரால முடியும்? என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நினைக்கிறது வேற, என்னால மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நினைக்கிறது வேற. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்னால செய்ய முடியும், என்னால மட்டும்தான் செய்ய முடியும். என்னால செய்ய முடியுங்கிறது என்னது? நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட். என்னால மட்டும்தான் செய்ய முடியும்னு நினைக்கிறது என்னது? ஓவர் கான்ஃபிடென்ட். அதுக்கு இன்னொரு தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்களே, என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை. என்னால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் இதெல்லாம் முடியவே முடியாது. என்னது? தற்பெருமை. நல்லா கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க அந்த பிள்ளைங்க. நம்ம கிட்ட என்னைக்குமே நம்பிக்கை இருக்கணும். என்னால செய்ய முடியும்டா. டே ஸ்கூல்லனா கிளாஸ்ல வந்து ஒருத்தவங்க புக்கு கொடுத்து டீச்சர் சொல்லுவாங்க, டேய் வந்து இதை படி அப்படின்னா, மேம் அவன் நல்லா படிப்பான், மேம் இவன் சூப்பரா படிப்பான், மேம் இவன் செம்மையா படிப்பான். வந்து போர்டில் ஏதாவது எழுதி கொடுப்பானா, மேம் அவன் கையெழுத்து சூப்பரா இருக்கும், மேம் அவன் சூப்பரா எழுதுவா, டே போடா, டே போய் போமா போய் எழுதுமா சொல்லுவோமா? நடக்குதா இல்லையா? ஆக படிக்கும் போது எல்லாத்துக்கும் கைய அப்படி காமிக்கிறோம்ல. அவன் செய்வான், இவன் செய்வான்னு சொல்றோம்ல. அப்படியே ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்க முன்னாடி ஒரு ஆப்ஷன் வருது. நல்ல வேலை, மாசம் 5 லட்சம் சம்பளம், 2 பங்களா, 4 காரு, ஒரு மாச சம்பளம் வந்து 5 லட்சத்துக்கு ஒரு வேலை. அப்பயும் சொல்வீங்களா, மேம் அவன் சூப்பரா, அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்வீங்களா? அப்ப கை எப்படி போகும்? எனக்கு வேணும், எனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்றோம்ல. ஆரம்பத்துல எல்லாம் அவனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில மட்டும் எனக்குன்னு சொன்னா வருமா? வராதா? வராது. ஆக மாணவர்களே, அனைத்தும் என்னால் முடியும், அனைத்தையும் நான் செய்வேன் என்ற ஒரு தயார் நிலையில் நீங்கள் இருங்கள். அதுவே உங்கள் கனவை நோக்கி செல்வதற்கான ஒரு வெற்றி படி. முதல்ல என்ன பார்த்திருக்கோம் நம்ம? தயார் நிலை. ஆக இந்த சிறப்பா சொன்னாங்க இல்லையா, யார் அந்த மாணவி? தற்பெருமை. வாமா தற்பெருமை சொன்னது யாரு? வாங்க சூப்பர், சிறப்பா சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாமா? நிறைய பரிசு காத்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து இந்த புத்தகங்கள், சிறப்பான புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாரும் வாங்கணும். அப்புறம் அங்க ஸ்போர்ட்ஸ்ல நான் வந்து போவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, யாரும் அது வாங்க, மேடைக்கு வாங்க. சிறப்பு. கை ஒற்றுமை வலிமையா என்கின்ற பாரதியாரினுடைய புத்தகம். இவங்களுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களினுடைய இறந்ததால் பிறந்தவன் என்கின்ற புத்தகம். ஆக மிக சிறப்பாக முதல் மந்திரம் என்னப்பா? தயார் நிலை. இதுல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு முட்டை ஒண்ணு இருக்கு, மேல இருந்து உடைச்சா என்ன ஆயிடும்? ஆம்லேட் ஆயிடும். கரெக்டா சொல்றாங்க. நிறைய ஆம்லேட்ல நமக்கு பிடிக்கும் மேம். அதுல இந்த கலைக்கு சாம்பார்லாம் ஊத்தி போட்டு அப்படியே கலைக்கு போட்டு அடிச்சேன், அப்பா பாரு, அப்படியே அந்த இதை பார்க்கணுமே. என்னது? அருமையா இருக்கும் மேம். சிறப்பு. ஆக ஒரு முட்டையை உடைத்தால் அது அங்கு ஒரு வாழ்வு இல்லாமல் போகிறது. அதே உள்ளிருந்து ஒரு முட்டை உடைத்து கொண்டு வந்தால் என்ன ஆகும்? என்ன வரும்? ஒரு குஞ்சு வருதா? ஒரு கோழி சிறிய கோழி வருகிறதா? ஆக மேலிருந்து நம்மளை யாராவது எழுப்பிடணும், நம்மளை யாராவது தட்டணும், நீ பண்றா, நீ எழுதுமா, நீ அதை பண்ணுமா அப்படின்னு மேல இருந்து தட்டுனா நம்ம உடஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். ஆனா என்னைக்கு யாரையும் எதிர்பார்க்காம உள்ள இருந்து உடைத்து கொண்டு வருகிறோமோ, அன்றைக்கு இது போல ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு அமையும். உண்மைதானே? ஒரு முட்டை உடைக்கப்படும் பொழுது அதன் வாழ்வு முடிகிறது. மேல இருந்து நம்மளை அடிச்சாங்க, நீ பட்டி அது பண்ணு இது பண்ணா வாழ்க்கை உடைந்துவிடும். ஆனா உள்ளிருந்து என்னால் முடியும் என்று எழும் பொழுதுதான் ஒரு புது வாழ்க்கையானது உங்களுக்கு பிறக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து இங்க சொல்லிக்க விரும்புறேன். இவங்க யாரு?
அருமையா சொன்னீங்க. யார் சொன்னீங்க? சாக்ரட்டிஸ் சொன்னது யாருப்பா? சொல்லுங்க. யாரு யாரு? யாருமே சொல்லலையா? அப்ப என் காதுல வந்து விழுந்தது சாக்ரட்டிஸ், அங்க இருந்து ஒரு வார்த்தை வந்து விழுந்தது. யாரு அங்கயா? சும்மா தூக்குடா, போய் ஒரு புக்கு வாங்கிட்டு வருவோம். அங்க ஒருத்தர் தூக்கு அப்படிங்க. ஓகே, யார் சொன்னீங்கன்னு தெரியல. சொன்ன மாணவருக்கு வாழ்த்துக்கள். ஆக நீங்க சொன்னீங்களா சார்? ஐயா சொன்னாரா? ஓ அப்படி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. ஆக இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்ல போனா சாக்ரட்டிஸ் கிட்ட போயிட்டு ஒரு மாணவன், நான் நிறைய கதை தாங்க சொல்லுவேன். சார் வந்து நிறைய ஆக்டிவிட்டி பண்ணார் இல்லையா? நமக்கு இந்த இலக்கியம்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய படிச்சு அது மூலமா நமக்கு நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சாக்ரட்டிஸ் கிட்ட போயிட்டு அவருடைய மாணவர் ஒருத்தர் கேட்கிறாரா. என்ன கேட்கிறாரா? ஐயா, நான் எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த சாக்ரட்டிஸ் வந்து சொல்றாரா, ஒரு மாணவன் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு கொக்கு போல இருக்கணும். எப்படி இருக்கணுமா? காகம் போல இருக்கணும். எப்படி இருக்கணுமா? காகம் போல இருக்கணும். அதற்கு பிறகு உன்னை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன் கொக்கு போல இருக்கணும், ஏன் காகம் போல இருக்கணும், என்ன உன்னை போல? ஐயா புரியலைன்னு சொல்லும் பொழுது, கொக்கு என்ன செய்யும்? எத்தனை மீன்கள் போனாலும் தனக்குரிய மீன் வரும் வரை காத்திருக்குமா? ஆக நம்மை சுற்றி எத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் எது தனக்குரியது என்று பொறுமையுடன் பார்த்து அந்த கொக்கு போல எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்ன சொன்னேன்? காகம் வந்து என்னைக்குமே என்ன பண்ணும்? ஏதாவது நம்ம வீட்டுக்கு என்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். எப்ப சுத்திட்டு இருக்கோம்? அமாவாசை அன்னைக்கு சுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அதோட இன்னொரு பழமொழி கூட இருக்கு. அதாவது யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்ல போனா அங்க காகம் கரையும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அது போல எது எனக்குரியதோ அப்பொழுது வரும் பொழுது எழுந்து நின்று இது எனக்குரியதுன்னு சொல்லணும். எனக்குரியதுன்னு சொல்லணும். ஆக காகம் போல இருன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா கடைசியா என்ன சொல்லுவாங்க? உன்னை போல இரு. உன்னை போல இருனா என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயத்தையும் என்ன என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளேயே இருக்காம போய் ஆசிரியர்கிட்ட முதல்ல நீ என்ன பண்ணணும்? கேட்கணும். முதலில் எழுந்து சென்று உன் ஆசிரியரிடம் என்ன அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு நம்மளுடைய பிளாட்டோ வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காராம். ஆக நம்ம எப்படி இருக்கணும்? கொக்கு போல இருக்கணும், காகம் போல இருக்கணும். அதே போல அந்த பிளாட்டோவினுடைய மாணவர் போல எல்லார்கிட்டையுமே போய் உங்க ஆசிரியர்கிட்ட என்னுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆக முதல்ல வந்து என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஓகேவா? அந்த கடைசி லைன்ல இருக்கிற அந்த 5வது மாணவன் எழுந்திருப்பா. அங்கே இருந்து 5 சும்மா எழுதுறீங்க. அங்கே இருந்து 5 அப்ப கரெக்டா எழுதி போட்டுட்டீங்க சார். கரெக்டா எழுதி போட்டுட்டீங்க. ஆர்னா என்ன தம்பி? ரெடினஸ். நல்லா கை தட்டி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஆர்னா என்னது? ரெடினஸ். அடுத்தது பாருங்க டீனா என்னப்பா? அட என்ன எப்படி சொல்றது? கற்பூரம் மாதிரி இருக்கிறீங்களே. டீனா என்னது? திங்கிங். இப்ப அந்த தம்பி வாப்பான்னு சொன்னது வந்தாப்புல இல்ல. இதே நான் ஒரு பெரிய கிணறு பக்கம் நின்னுட்டு கோவமா வா அப்படின்னா வருவானா? ஒரு பெரிய கிணறு பக்கம் நின்னுட்டு கோவமா வா அப்படின்னா வருவாப்லையா? என்ன தெரியும் என்ன நடக்கும்? நம்மளை பிடிச்சி கிணத்துக்குள்ள போட்டுருவாங்க. ஐயோ நான் போக மாட்டேன். ஆக என்னதான் தைரியமா தயாரா வந்து நின்னாலும் நீ யோசிச்சியா இல்லையா தம்பி? ஏதோ ஒண்ணு இருக்கும். மிஞ்சி போனா இந்த இடத்துல என்ன சொல்ல போறாங்க? எழுத சொல்லுவாங்க, படிக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா மிஞ்சி போனா ஊர்ல சொல்லுவாங்க, வேற என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு யோசிச்சு இல்லையா? ஆக என்ன ஒரு தயார் நிலையாக இருந்தாலும் அந்த தயார் நிலையில நமக்கு என்ன வேணும்? திங்கிங். இது நம்மளால செய்ய முடியுமா, செய்யலாமா, போலாமா, வேணாமா அப்படிங்கிற திங்கிங் வந்து நமக்கு தேவை. இவங்க யாரு? அலெக்சாண்டரினுடைய குதிரை கதை உங்களுக்கு தெரியுமா? அலெக்சாண்டர் ஒரு நாள் தன்னுடைய தந்தையோடு ஒரு குதிரை போட்டிக்கு போறாரு. அந்த காலத்துல எல்லாம் போட்டி எப்படி நடக்கும்? அப்படியே சுத்தி மக்கள் அமர்ந்திருப்பாங்க, நடுவுல தான் போட்டி நடக்கும் இல்லையா? ஒரே ஒரு குதிரை யாருக்குமே அடங்கலைங்க. எவ்வளவோ பேர் மேலே ஏறி உட்கார்ந்து பாக்குறாங்க, தள்ளி விடுது. எவ்வளவோ பண்ணி பாக்குறாங்க, யாருக்கும் அடங்கல. ஆனா அலெக்சாண்டருக்கு மட்டும் அடங்குச்சு.
எவ்வளவோ பேர் தோத்துட்டு போயிட்டாங்க. அலெக்சாண்டர் அப்பொழுது மிக சிறியவன். கீழே இறங்கி போயிட்டு அந்த குதிரையை என்ன பண்றாரு, அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிக்க வைக்கிறார். இப்படி நின்ன குதிரையை என்ன பண்றாரு, இப்படி சுத்தி நிக்க வைக்கிறார். அவ்வளவுதான் பண்ணாரு. குதிரை அமைதியாயிடுச்சு. இவர் மேலே ஏறி அன்னைக்கு அலெக்சாண்டர் அந்த குதிரையில உட்கார்ந்ததுதான். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவரு அந்த குதிரையை விட்டு இறங்கவே இல்லை. ஏன், என்ன நடந்திருக்கும்? எப்படி அலெக்சாண்டருக்கு மட்டும் இது இதா இருக்கும்? ஏன் எங்கேயோ படிச்சிருக்கேன்டா, சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லி ஆகணும், நாங்கள் ஏதோ போய்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான். யாருக்காவது தெரியுமா? ஏன் என்றால் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அந்த குதிரை சூரிய ஒளிக்கு எதிர்ப்புறம் நின்றுட்டு இருந்துதான். அப்போ அந்த குதிரையினுடைய நிழல் என்ன பண்ணுச்சு, குதிரைக்கு முன்பு விழுந்தது. வந்த போட்டியாளரை பார்த்து அந்த குதிரை மிரளவில்லை. வந்த போட்டியாளரை பார்த்து குதிரை மிரளவில்லை. ஐயோ இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்ய, யார் வந்திருக்கான்னு அந்த குதிரை மிரளவில்லை. அந்த குதிரை எதனால் மிரண்டது? தன் நிழலை பார்த்து மிரண்டதை அலெக்சாண்டர் யோசித்து உணர்ந்தார். என்ன பண்ணாரு, யோசித்து உணர்ந்து அப்படியே திருப்பி வச்சாரு. இப்ப குதிரைக்கு என்ன பண்ணல, நிழல் தெரியல, குதிரை அவரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. எவ்வளவு ஒரு சிறப்பு இல்ல? நம்மளுடைய வாழ்க்கை மிக எளிமை. அந்த வாழ்க்கையை சிறப்பா வாழணும்னு ஆகா ஓகோன்னு குதிக்கணும்லாம் கிடையாது. சாதாரணமா யோசிச்சா போதும். என்ன பண்ணணும், சாதாரணமா யோசிச்சா போதும். ஆக இரண்டாவது என்னது, இரண்டாவது என்னது, திங்கிங். ஃபர்ஸ்ட் என்னது சொல்லுங்க, ரெடினஸ். இரண்டாவது என்னது, திங்கிங். ஓகேவா? அப்ப முடிச்சாச்சு. இது என்னது, ஓ ஆர்டர். ஆர்டரா? ஆர்டருக்குலாம் நம்ம அடிப்பணுங்கிறோம், அன்புக்கு தான் நம்ம அடிப்பணிவோம். அப்படிதானே? செல்லம் கண்ணு எழுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், எழுதிட்டு போய் முதல்ல நீட்டுவோம். அப்படிதானே? நீ எழுதிதான் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், முடியாது. அப்படியே இல்லையா? அன்பிற்கு தான் இந்த மக்கள் அடிமை. அப்படிதானே? நமக்கு கிடைத்த ஆசிரியர்களும் அப்படி அன்பான ஆசிரியர்கள் தான். அதனாலதான் இன்னைக்கு இந்த விடுமுறை தினம் அன்னைக்கும் நீங்க எல்லாரும் வந்து நீங்க அமர்ந்திருக்கீங்க. விடுமுறையா இன்னைக்கு இல்ல பள்ளி இருக்கு. சனிக்கிழமை சொல்லவும் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆக அதனாலதான் எங்க மாணவர்கள் எல்லாம் இங்க வந்து அமர்ந்திருக்கீங்க. ஆக ஓ அப்படின்னா என்னது, ஆப்பர்ச்சுனிட்டி. அது கடைசியா வரும். கரெக்ட். என்னது, அப்சர்வ், கவனிக்கணும். தயார் நிலைக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி திங்க் பண்ணிட்டீங்க, யோசிச்சுட்டீங்க, அவ்வளவுதான். சரி முடிச்சாச்சு அப்படின்னு நம்ம எங்கேயாவது போலாமா, எங்கேயாவது போக முடியுமா? அப்ப இதுக்கு நீங்க இதுக்கு இன்ஜினியரிங் படிக்க வந்துட்டீங்க, சூஸ் பண்ணிட்டீங்க, போய் டாக்டர் மருத்துவமனையில போய் உட்காந்துருந்தா படிக்க முடியுமா, படிக்க முடியுமா? முடியாது. அதை தான் பாருங்க, இது வந்து ஒரு அழகான ஒரு கதை. என்ன கதை அப்படின்னு, ஒரு பெரிய ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு ராஜா குதிரையில போறாரு. எதுல போறாரு, அங்க சத்தமே கேட்கலையே, குதிரையில போறாரு. எப்படி போவாரு, குதிரையில எப்படி போவாரு, டக்கு டக்குன்னு போவாரு. குதிரையில போறாராம். அங்க ஒரு அழகான ஒரு பெண் இருக்கிறாளாம். அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாராம். உடனே சொல்றாங்களா, உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறேன்னு கேட்கிறாராம். அப்படியா, சரி ஓகே. இப்படியே நேரா போனீங்கன்னா அங்க ஒரு அழகான ஒரு கார்டன் இருக்கும், ஒரு பூங்கா இருக்கும். அதுக்குள்ள சும்மா போயிட்டு வா, நீ வந்துரு வெளியே, அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லுமா. சரி இவ்வளவுதானா, இது என்ன பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு போவாரா. அங்க போய் பார்த்தா இவருக்கு முன்னாடி நிறைய ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்களாம். ஏன்னா எல்லாருமே இது வழியாக வந்து அந்த பெண்ணின் பேச்சை கேட்டு அந்த பூங்காக்குள்ள போனவங்க தான். அந்த பூங்கா மிகப்பெரிய அழகான ஒரு பூங்கா. அதுல உணவு இருக்கும், நல்ல அழகான இயற்கை இருக்கும். நமக்கு போனா அதுவே போதும் தோணும். அதை விட நமக்கு என்ன வேணும், நல்ல சாப்பாடு, நல்ல இருக்கிற இடம், நல்ல இயற்கை சூழல், இதுவே போதும் தோணும். ஆனா போன எல்லாருமே அப்படியே அங்கேயே என்ன அந்த பொண்ணை விட இந்த இடம் மிக சிறப்பானதா இருக்கேன்னு அங்கேயே இருந்துட்டாங்க. ஆனா இப்ப போன அந்த அரசர் அப்படியே போறாரு, அந்த பூங்காவை அப்படியே பார்த்து கொஞ்சமா மயங்குறாரு. அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாரு. அடிக்கடி தன் கையை பாத்துக்கிறாரு. எதை பாக்குறாரு, கையை பாத்துக்கிறாரு. அப்புறம் அந்த பூங்காவை பாக்குறாரு, கையை பாக்குறாரு, பூங்காவை பாக்குறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்துட்டு திரும்பவும் கையை பார்த்துட்டு வேகமா அந்த பூங்காவை விட்டு வெளியே வந்துட்டாரு. உள்ள போன 50 பேர்ல வெளியே வந்தது யாரு, அந்த ஒருவர் தான். உடனே அந்த பெண் சொல்லுதான், என்ன போனவங்க யாரும் இது வரைக்கும் வந்ததே இல்ல, நீங்க மட்டும் வந்துட்டீங்க, உங்களுக்கு அந்த பூங்கா மேல ஆசை இல்லையா? இருந்தது, பூங்கா மேல ஆசை இருந்தது. ஆனால் அதை விட எனக்கு எதன் மீது ஆசை இருந்தது, எனது இலக்கின் மீது ஆசை இருந்தது. எனது இலக்கு உன்னை பிடிக்கும், எனது இலக்கின் மீது எனக்கு ஆசை இருந்தது. ஆகையால் அதனாலதான் நான் வந்து அப்புறம் உடனே அந்த கையை பாக்குறாங்க. அந்த கையை பார்க்கும் பொழுது
நினைக்கிறாங்க, இன்னும் இந்த கையில என்ன எழுதி வச்சிருக்க? இந்த பூங்காவை விட்டு சென்றவுடன் நான் மீண்டும் உன்னிடம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஏன் இந்த கையில நீ எழுதி வச்சுக்கிற அப்படின்னு சொல்ல போனா, என்னுடைய அப்பா சின்ன வயசுல சொல்லியிருக்காரு, நீ உன்னுடைய அன்றைய நாளோட வேலை என்னவோ அதை கையில எழுதிக்கோ, கையில எழுதிக்கோ, அதை என்ன பண்ண அடிக்கடி பாரு, சும்மா பாரு அப்படின்னு சின்ன வயசுல சொல்லியிருக்காரு. நான் சும்மா பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு அதுவே என்னுடைய கையை பார்ப்பது ஒரு பழக்கமா மாறிடுச்சு, ஒரு பழக்கமா மாறிடுச்சு. ஆக அதே மாதிரி நான் கையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கையை பார்க்கும் பொழுதெல்லாம் இது எனது இலக்கு இல்லை என்று எனக்கு என்னுடைய வாழ்க்கை எனக்கு உணர்த்தியது. ஆக எனது இலக்கு என்ன என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் நான் அதிடமிருந்து வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்றேன். நான் போகின்ற பாதையில் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் போகும்போது அப்படியே பார்ட்டி இருக்கும், அப்படியே கேம் ஷோ இருக்கும், இணையதளங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், அடே போதுண்டா வாடா போலான்னு சொல்லுவான். எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆக ஃபர்ஸ்ட் என்ன? ரெடினஸ். அதுக்கப்புறம் என்ன? என்னது? திங்கிங். தயாரா இருக்கணும். அதே சமயம் நல்லா யோசிக்கணும், நம்ம இதனால செய்ய முடியுமா முடியாதான்னு யோசிக்கணும். மூணாவது என்னது? அப்சர்வேஷன். நம்ம சரியான பாதையில தான் போறோமா இல்லை தவறான பாதையில போறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். சரி, நம்மளை சுற்றி நிறைய விஷயம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கவனிக்க முடியுமா? எல்லாத்தையும் கவனிக்க முடியுமா? ஏதோ ஒரு சில விஷயத்தை தானே கவனிக்கணும். இந்த வயசுல நீங்களாம் என்ன கவனிக்கணும் பார்க்கலாமா? கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு அருகே அரசு பள்ளி மாணவர்கள் 2 பேர் தேசிய அளவிலான இளம் விஞ்ஞானிக்கான போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். பஞ்சப்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் யுவராஜா, வேல்முருகன் ஆகிய இருவரும் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ரஷ்யன் அறிவியல் மற்றும் கலாச்சார மையத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற இளம் விஞ்ஞானிகளுக்கான போட்டிகளில் கலந்து கொண்டனர். 3 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் இருவரும் ரோபோ தொடர்பாக செய்து காட்டி இளம் விஞ்ஞானி இந்தியா விருதை பெற்றுள்ளனர். விருது பெற்றுள்ள மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. எதை கவனிக்க வேண்டும்? இது போன்ற மாணவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சாதனையை செஞ்சது யாரு? எந்த மாணவர்கள்? எந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள்? அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் தானே? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்குமா? இருக்காது. ஆனா அந்த சூழல்லையுமே என்னுடைய நோக்கை நோக்கி நான் போகணும்னு போறாங்க பாத்தீங்களா? இந்த மாணவர்களை நீங்கள் கவனிக்கணும். இந்த மாணவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? கைத்தட்டல் கொடுங்க. எதிர்காலத்துல ஏதோ ஒரு இடத்துல பேசப்படுகின்ற பேச்சில் உங்கள் சாதனைகள் ஒலிக்கப்பட வேண்டும். இந்த உங்களுடைய சாதனைகள் ஒலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆக இதை கவனிங்க. அடுத்தது அதை மட்டும் கவனிச்சா போதுமா? ஒரு சில சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அறிவியல் படைப்பை கண்டுபிடித்து நாகர்கோவிலை சேர்ந்த பள்ளி மாணவர் சாதனை படைத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த ஆலன் ஃபெட்ரிக் என்ற மாணவர் தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இவர் கொண்டை ஊசி வளைவுகளில் ஏற்படும் வாகன விபத்துகள் தடுக்கும் வகையில் புதிய அறிவியல் படைப்பு ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். அதன்படி மலைப்பகுதியின் ஒவ்வொரு வளைவின் அருகிலும் ஒரு சென்சார் பொருத்தப்பட்டு அந்த சென்சாரை கடக்கும் வாகனங்களின் சிக்னலை அடுத்து வளைவில் இருக்கும் இண்டிகேஷன் விளக்கிற்கு அனுப்பப்படுகிறது. வளைவில் வாகனம் வரவில்லை என்றால் பச்சை நிற விளக்கும், வாகனம் வந்தால் சிகப்பு நிற விளக்கும் எரியும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாணவர் ஆலன் ஃபெட்ரிக்கின் இந்த படைப்பு சென்னையில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளது. விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவதே தனது லட்சியம் எனவும் தேசிய அளவிலான போட்டிக்கு தனது படைப்பு தேர்வாகி உள்ளதாகவும் மாணவர் ஆலன் ஃபெட்ரிக் தெரிவித்துள்ளார். நம்ம ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த கொண்டை ஊசி வளைவுகளில் நடக்கிற விபத்தை எல்லாம் நம்ம முற்றிலுமா தடுக்கலாம். நம்ம சமுதாயத்தை விபத்தில்லா சமுதாயமா மாத்தலாம். இந்த மாணவரை நீங்கள் கவனியுங்கள். நம்மளாம் உண்மையுமே நான் என்னையுமே நான் சேர்த்துக்கிறேன். பள்ளிக்கு போனால் என்ன பண்ணுவோம்? படிப்போம். தமிழில் வரா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், எப்படா 4 மணி ஆகும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு நினைக்கின்ற மாணவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு மாணவர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நல்ல கரவொலி கொடுங்களேன். அவங்க காதுக்கு கேட்கும்படி ஒரு கரவொலி கொடுங்க. இந்த மாணவரை நீங்கள் கவனியுங்கள். இவங்களை பாருங்க, நம்மளை சுற்றி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பாருங்க. இன்னும் ஒரே ஒரு வீடியோ பார்த்துடலாமா? ரொம்ப முக்கியமானது. சேலத்தில்
வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி எத்தனாவது வகுப்பு? 9 புத்தகங்களை எழுதி சாதனை படைத்துள்ளார். சேலம் வாழப்பாடி அருகே முத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் விஜயலட்சுமி தம்பதியினரின் மகன் மதுரம் ராஜ்குமார். இவர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கவிதையின் மீது கொண்ட தீரா காதலால் ராஜ்குமார் கவிதை, சிறுகதை உள்ளிட்ட பிரிவுகளில் 9 புத்தகங்களை எழுதி சாதனை படைத்துள்ளார். இதனால் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக முனைவர் பட்டம் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த மாணவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜ்குமார் குறித்து அறிந்த மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அவரை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். 3ஆம் வகுப்பிலிருந்து கவிதைகள் எழுத 4ஆம் வகுப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். தொடர்ந்து நூல்கள் வெளியிட்டு எழுதிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 36 விருதுகள் வாங்கியிருக்கேன். 10 மணி நேரம் தொடர்ந்து 173 தலைப்புகளில் கவிதை எழுதி நான் உடனடியாக பலவங்க தலைப்பு கொடுக்குற தலைப்பில் உடனடியாக கவிதைகள் எழுதி அந்த கவிதைகளுக்காக உலக சாதனை செஞ்சுருக்கேன். அந்த உலக சாதனைக்காக யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க பதிவு பண்ணாங்க. சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் அந்த உலக சாதனைக்காக மதிப்பூர்வ முனைவர் டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. நல்ல கைத்தறி கொடுத்துடலாமா? 8வது படிக்கும் பொழுதே என்ன வாங்கிட்டாங்க? பிஹெச்டி டாக்டர் பட்டம். எம்ஃபில் முடிச்சு பிஏ எம்ஏ எம்ஃபில் முடிச்சு ஒரு கைடை பார்த்து அவங்களுக்கு ஒரு டாபிக் ஒன்று பார்த்து அவங்கள பிடிச்சி அவங்க கிட்ட பேசி வாங்குற பிஹெச்டியை எத்தனாவது வகுப்புலேயே வாங்கிட்டாங்க? 8ஆம் வகுப்பில். எத்தனை விருது வாங்கியிருக்காங்க? 36 விருது. எந்த வயதில் எழுத துவங்கினாங்க? மூன்றாம் வகுப்பு படிக்கும். எத்தனாவது வகுப்பில் எழுத துவங்கினாங்க? 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எழுத துவங்கிய இந்த மாணவனை கவனிங்க. இது போன்ற மாணவர்களை நீங்க கவனிங்க. நம்ம கவனிப்பதற்கும் நாம் பெருமைப்படுவதற்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன பார்ப்போம்? ஸ்டைலிஷ் தமிழச்சி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து போனால் அதுக்கு ஒரு லைக்கை போடு, அதுக்கு ஒரு கமெண்ட் போடு, ஷேர் பண்ணு, அப்படித்தானே போய்கிட்டு இருக்கோம். மாணவர்களே, நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நீங்களாம் நல்ல பிள்ளைங்க இல்லையா? அப்படிதானே? அப்படித்தானே? இந்த நொடியிலிருந்து நீங்கள் நல்ல பிள்ளைகளாக மாறுங்கள் மாணவர்களே. என்னுடைய ஆசை அதுதான். இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த நொடியிலிருந்து நீங்கள் நல்ல பிள்ளைகளாக மாறுங்கள். இப்போ இந்த மாணவன் எழுதுனா இல்லையா? ஏன் அந்த மாணவன் மட்டும்தான் எழுதுவானா? நம்மளாம் எழுத மாட்டோமா? எழுதுவோம் தானே? இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கட்டா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்தகம் ஒன்று போட போகிறோம். நீங்கள் எல்லாருமே எழுத போகிறீங்க. உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன். அந்த தலைப்பில் 10 வரி மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அது ஒரு கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சிந்தனையாக இருக்கலாம், உங்களை பற்றிய எண்ணங்களாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் கைப்பட எழுதி அதை இப்பொழுதே கையெழுத்து பிரதி புத்தகமாக போட்டு அந்த மாணவன் செய்த சாதனையை இப்போ நாம் இங்கெல்லாம் செய்ய போகிறோம். செய்யலாமா? உங்களுடைய தலைப்பு என்ன தெரியுமா? எல்லாருமே எழுத போறீங்க. நான் 10 பேர் வா 15 பேர் வாலாம் கிடையாது. என்னது? எல்லாருமே எழுத போறீங்க. உங்களுடைய தலைப்பு, உங்களுக்கு பிடித்த தலைப்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, நான் புக்குக்கு கவர்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க புத்தகத்தினுடைய புத்தக கவர் இதுதான். என்னது? நான் என்னும் மந்திரம். பேப்பர் நானே கொடுப்பேன். உங்களுடைய தலைப்பு என்ன? நல்ல சத்தமா சொல்லுங்க. நான் என்னும் மந்திரம். நான் என்பதே ஒரு மந்திரம் தான். என்னை விட இந்த புத்தகத்தில் சிறப்பானது எது? நான் நல்லா படிப்பேன், நல்லா எழுதுவேன், நல்லா விளையாடுவேன், அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்பேன், டீச்சர் சொல்கிற பேச்சை கேட்பேன். இப்போ நீங்கள் சொல்கிறது அதுதானே? கிளாஸை கட் அடிச்சுட்டு வாடா சினிமாவுக்கு போகலான்னு ஃப்ரெண்டு கூப்பிட்டா போக மாட்டேன். அப்படி தானே? போகக்கூடாது. போகிறதா இருந்தாலும் என்ன பண்ணாதீங்க, போக மாட்டேன். அதே மாதிரி கொடுத்த வேலையை நான் அன்னைக்கே செஞ்சு முடிச்சுட்டு வருவேன். என்னை விட ஒரு சிறந்தவன் யார்? அப்போ நம்மளே ஒரு மந்திரம் தானே. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்கள். போயிட்டு கேளுங்க, அப்பா நீங்கள் படிக்கும் பொழுது இந்த ஸ்கூல் டாப்பர்லாம் இருப்பாங்கல்ல, கிளாஸ் டாப்பர், ஒரு கிளாஸ்லேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்கினாங்கல்ல, அப்பா அவங்களெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டுப்பாரு. அப்போ அந்த நார்மலாக இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டுப்பாரு. அந்த சாதாரணமாக இருந்த மாணவர்களை அடிக்கடி சந்திக்க முடியும். ஆனால் கஷ்டப்பட்டு படித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சு அன்னைய வேலையை அன்னைக்கே முடித்து படித்து எழுதி ஒரு மதிப்பையும் ஒரு தேர்வையும் சிறப்பாக எழுதி இந்த டாப்பில் இருக்கிற மாணவர்களை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க சிறப்பான ஒரு பதவியில் கம்பீரமாக அமர்ந்திருப்பார்கள். சிறப்பான ஒரு பதவியில் கம்பீரமாக அமர்ந்திருப்பார்கள். மாணவர்களே, அது போன்று நீங்கள் கவனித்து உங்கள் பாதையை செல்லுங்கள். எழுதலாமா? ஒரு புத்தகம் போடலாமா? அவ்வளோதான், முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம்.
ஒரு புத்தகம் போடலாமா, காகிதம் கொடுக்கலாமா, எழுதுங்க. நான் என்னும் மந்திரம். எல்லாரும் எழுத போறீங்க. சரி, இதை கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆங்கிலத்துல தலைப்பு வந்து the magic of mind, the magic called mind வச்சுக்கலாம். the magic called mind, மேஜிக் மந்திரம் என்று சொல்லப்படும் நான். எழுதுங்க பாப்போம். உங்களுடைய அனைத்து பேப்பரும் நான் வாங்கிடுவேன். இந்த தப்பிக்கலாம்னு நினைக்க கூடாது. பேசிக்கலி ஐ எம் a teacher. பேசிக்கலி ஐ எம் a teacher. ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு கிளாஸ் எடுத்தேன் தெரியுமா? 8th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன். அந்த பிள்ளைங்க இன்னும் என்னை மறக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய பயணமே 8ஆம் வகுப்பு ஆங்கில ஆசிரியர். அப்புறமா பிஎட் முடித்தேன், 10th போனேன், எம்ஃபில் முடித்தேன், கல்லூரிக்கு போனேன், பேராசிரியராக போனேன். இப்போது என்னுடைய முனைவர் பட்டத்தை நான் நேரடியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டரேட் யார்கிட்ட பண்ணுறேன் தெரியும். என்ன தலைப்புன்னா திருவள்ளுவர், தமிழின் மிகப்பெரிய ஆளுமை. ஆங்கில இலக்கியத்தினுடைய ஆளுமை யாரு? ஷேக்ஸ்பியர். 2 பேரையும் நான் கம்பேர் பண்ணுறேன். என்னுடைய பிஹெச்டி அதுதான். பேசிக்கலி ஐ எம் a டீச்சர். சார் நீங்களும் வாங்க. அப்படியே எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம்? ஒரு புத்தகம் ஒண்ணு போட்டிருக்கோம். மாணவர்களே, கரவொலி எழுப்புங்க. உங்களுடைய புத்தகம் இப்பொழுது அறிமுகம் செய்யப்படுகிறது. உங்களுடைய புத்தகம் இது உங்கள் எழுத்து. நல்லா கவனிங்க. வேற யாராவது எழுதின எழுத்தா? வேற எதையாவது பார்த்து எழுதுனீங்களா? யாரையாவது கேட்டு எழுதுனீங்களா? உங்கள் எழுத்து, உங்கள் புத்தகம், உங்கள் அன்பிற்கினிய ஆசிரியர்கள் மூலமா உங்க ஆசிரியர்களுக்கு கரவொலி எழுப்புங்க. உங்க கரவொலி மிஸ்ஸிங். Okay, so thank you. Okay, ma'am. Okay. மாணவர்களுக்காக திறந்துதான் இருக்கும். நீங்க எழுதி உங்க ஆசிரியர்கள் மூலமா எங்களுக்கு அனுப்புங்க. இந்த புத்தகத்தில் சேர்த்துடலாம். சரியா? தரவொலியே வருத்தப்பட வேண்டாம். ஆக மாணவர்களே, இப்போ ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? நாம எல்லாம் எழுதணும் இல்லையா? புத்தகம் போட்டோம் இல்லையா? மகிழ்ச்சியா இருந்ததா? மகிழ்ச்சியா இருந்ததா? சத்தத்தை காணோம். ஆனந்தமா இருந்தா? ஏன்னா இது என்னால் எழுதப்பட்ட என்னுடைய சிந்தனையை உள்ளடக்கிய என்னுடைய பெயரில் படைப்புகள் வர இருக்கக்கூடிய புத்தகம். இங்க அடிக்கடி நான் சொன்ன வார்த்தை என்ன? என்னுடைய. என்னுடைய. நான் நீங்க சொல்லிட்டே இருங்க. இதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அந்த மகிழ்ச்சி அவ்வளவுதான். முதல்ல என்ன பார்த்தோம்? ரெடினஸ். அடுத்தது என்ன? திங்கிங். அடுத்தது என்ன?
ஆனா எங்க போகக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அதனாலதான் நான் அந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். மாணவர்களே, நமது வாழ்க்கை நன்மை தீமை என்று அனைத்தும் அடங்கியது. நன்மையை புரிந்ததால் ஏதோ புத்தகம் ஓடுறீங்க, தீமையை நாம் நெருங்கி சென்றால் இந்த புத்தகத்துல நம்ம வருவோம், கண்டிப்பா வரும். பாருங்க, இப்படி கூட ஆமா சொல்லு பாருங்க, சிந்தனையை பாருங்க. என்னுடைய சிந்தனை அது என்ன சொல்லிச்சு, உங்களுடைய சிந்தனை அது என்ன சொல்லிச்சு. ஏரோப்ளேன் யார் உருவாக்கியது? மனிதன். விதியை உருவாக்கியது எது? விதியை உருவாக்கியது எது? நீங்கள் சொன்ன அந்த மனிதனை உருவாக்கியது எது? ஆக முதலிடம் எது? அவ்வளவுதான். யார் ஜெயிச்சா, நீங்களா நானா? நம்ம. யாரு? நாம. பாருங்க, அந்த ஏரோப்ளேன் இடியோ ஏதோ ஒண்ணு அது என்ன சொல்லிடுச்சு? ஆமான்னு சொல்லிட்டு போகுது பாத்தீங்களா? ஆக நம்ம இப்படிதான் போயிட்டே இருக்கோம். சுத்தி என்ன நடந்தாலும் அதை நமக்கு சாதகமா மாத்திக்கணும். அப்படின்னாலே பேச்சு போட்டிலாம் நீ பேசுவ. கேட்களோடு வயலுக்கு வந்தாயா அப்படின்னு பேசுறேன். ஏற்றம் இருந்தாயா, கடைப்பு இருந்தாயா, அங்க உட்கார்ந்து விளையாடு பெண்குல பெண்களுக்கு மஞ்சள் கடைப்பு இருந்தாயா சொல்லும்போது கரண்ட் நின்றும் பேச்சு போட்டியில அப்படியே நடுங்கும். ஐயோ கரண்ட் போச்சே, ஐயோ அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொன்னார் மறந்துருச்சே, ஐயோ அடுத்து என்ன, அப்புறம் கரண்ட் வரும், பாடுவோம். அப்படியே கட்டபொம்மனை விட்டு பாரதியார் போயிடும். ஒன்றென்று கொட்டு முரசே நன்றென்று கொட்டு முரசேன்னு உடனே அந்த ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க, டேய் தம்பி, என்ன தம்பி முன்ன கட்டபொம்மனை பத்தி பேசினேன், இப்ப யாரை பத்தி பேசுற? பாரதியாரை பத்தி பேசினேன். அந்த கரண்ட் போகும்போது நம்ம அப்படியே கஷ்டப்படும் பொழுது நாமளே அப்படியே அந்த இடத்தை மாறிடுறோமா? ஆனா நமக்கேற்ற சூழ்நிலையை நமக்குள்ள நம்ம அந்த சூழ்நிலைக்கு போகக்கூடாது. அந்த சூழ்நிலையை என்ன பண்ணிடணும், நமக்குள்ள கொண்டு வந்துடணும். மாணவர்களே, நம் வாழ்க்கை நன்மை தீமை நிறைந்தது. நன்மையை மட்டும் எடுத்து எதெல்லாம் கவனிக்க கூடாது. என்று தனியுமோ இந்த ரீல்ஸ் மோகம். இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே தெரியல, ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கு, ஏன் கத்துதுன்னு தெரியல. உன்னத்தான் என்ன சொல்லுது? உன்னத்தான். உன்னத்தான் யாருமா அது? என்ன என்னத்தான்? ஒண்ணுமே புரியல. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அதுல ஏதாவது ஒரு பயன் இருக்கா? ஏதாவது பயன் இந்த ரீல்ஸ் போடுறது மூலமா, இந்த ரீல்ஸ் நான் பாக்குறது மூலமா நான் ஒரு வாழ்க்கையில டாப்ல அந்த ஜியோ கம்பெனிக்காரன் உங்களுக்கு வந்து வேலை கொடுக்க போறேனா? மாசம் 500 ரூபாய் கொடுத்து பாக்குறீங்க, அவன் வாங்கிட்டு கொடுக்குறான். ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஏமாந்து கொண்டு என்ன பயன்? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. பப்ஜிலாம் விளையாடுறீங்கல்ல, ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறீங்கல்ல, நல்லா விளையாட மாட்டீங்களா? நல்ல பிள்ளையா, சூப்பர் தங்கம் விளையாடுறீங்கல்ல, விளையாடு வாங்கல்ல. நீங்களே நல்ல பிள்ளைங்க இல்லையா? அப்படிதானே, நல்ல பிள்ளைங்க தானே. எவ்வளோ ரீல்ஸ் பாக்குறாங்க, எவ்வளோ விஷயம் பண்றாங்க. ஒரு பொண்ணு போடுது, இன்னைக்கு நான் காலையில எழுந்திரிச்சிட்டேன், தூங்கு மூஞ்சோட ஒரு போட்டோ, காஃபி போட்டுட்டு இருக்கேன், பாய் பாய் குளிக்க போயிட்டு வரேன், வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, என்னோட பைக்கை நான் ஆன் பண்ணிட்டேன், யாரு தான் இதெல்லாம் வீடியோ எடுப்பாங்கன்னு தெரியல, பாவம் அந்த வீடியோ எடுக்கிறவே செத்தான், அந்த வீடியோ எடுக்கிறவே செத்தான். போய்கிட்டே இருக்கேன், ரோட்ல போகும்போது எதை பார்த்து வண்டி ஓட்டணும்? ரோட்டை பார்த்து ஓட்டணும். செல்போனை பார்த்து ஓட்டினா அப்படியே வண்டியில போயிட்டு இருந்த பொண்ணு திரும்பவும் ஒரு வண்டியில போச்சு. என்ன வண்டியில? 108 வண்டியில போய் ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு உட்காந்துருக்கு. அதையும் வீடியோ எடுத்து போடும். கால் உடைஞ்சிருச்சு. ஜியோக்காரை வந்து, ஐயோ அம்மா, நீ எனக்கு 500 ரூபாய் கொடுத்து ரீல்ஸ் போட்டு உன் கால் உடைஞ்சிருச்சு, இந்தாம்மா நான் உனக்கு செலவு பார்த்துக்கிறேன்னு வருவாங்களா? உங்களுக்கு பார்த்து ஐயோ அம்மான்னு கமெண்ட் போடுறாங்கல்ல, அவங்க வந்து 1 ரூபாய் கொடுப்பாங்களா? இழப்பு யாருக்கு? தேவையில்லை குழந்தைகளே, நமக்கு அது தேவையே இல்லை. சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதெல்லாம், அது நம்ம நிலையான சந்தோஷம் கிடையாது. அடுத்தது பாருங்க, ரீசெண்டா நடந்தது 100 அடி ஆழ குவாரி நீரில் குதித்த இளைஞர் பழி ரீல்ஸ். அப்படியே எத்தனை அடிமா? 100 அடி. அதுல இருந்து அப்படியே குதிச்சு அந்த இளைஞர் மேல வரவே இல்லை. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு பெரிய குளம் இருக்கு, மலையில இருந்து குதிக்கிறாப்புல. அந்த பையன் நல்ல நீச்சல் தெரிஞ்சவன், தெரியாதவன்லாம் இல்லை. உள்ள போனவன் வரலைங்க. அப்படி என்ன குதிக்க சொல்லுது? அப்படி நீ போஸ்ட் பண்ணி லைக் வாங்கி என்ன ஆக போற? இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு ஆசிரியரா சொல்றேன், மாணவர்களை நினைத்து நான் ரொம்ப வருந்த
சிலரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஒரு சிலர் நீங்க தான். அப்படிதானே? பாருங்க, உயிரை பறித்த ரீஸ் ஒரு 300 அடி பாலத்தில் தவறி விழுந்து இளம்பெண் பலி. போன வாரம் நடந்துச்சு. போன வாரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, போன வாரம் நடந்தது. என்ன பயன்? செல்போன் இருக்கு, நமக்கு பேசணும், நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கூகுள் இருக்கவே இருக்கு. கூகுள் நமக்கு என்ன வேணும் போட்டா வரும். யூடியூப்ல நமக்கு தேவையானதை பார்த்துக்கலாம், தேவையானதுக்கு உபயோகப்படுத்தலாம். இதெல்லாம் என்ன? அந்த கம்பெனி நமக்கு அந்த இன்டர்நெட்டை கொடுக்கும்போது சொல்லிச்சா, ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்லிச்சா, உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்துன்னு சொல்லிச்சு. ஆனால் இன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களால் நிம்மதியாக பாடம் கூட எடுக்க முடியவில்லை. எனக்கு அனுபவம் இருக்கு. என்னுடைய கணவர் வந்து ஆசிரியர், ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பிரின்சிபலுக்கு அடுத்த இதில் இருக்கிறதுனால அவர் ஒரு கேஸ் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண் ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மாணவன் வீடியோ எடுத்து போடுறாப்புல. நல்லவேளை நல்லபடியாக போட்டாப்புல. ஏன்னா அந்த பெண்ணோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அம்மாவை யாராவது திட்டினா நம்ம ஏற்றுக்குவோமா? என்ன தைரியம் தான் எங்கள் அம்மாவை பற்றி பேசணும்னு சொல்லுவோமா மாட்டோமா? நம்ம அப்பாவுக்கு ஒரு வார்த்தை சொன்னா நம்மளால தாங்க முடியுமா? நம்ம அண்ணன் தங்கச்சி ஒரு வார்த்தை சொன்னா தாங்க முடியுமா? அந்த தம்பி தாங்குவான்னு நினைக்கிறேன். அதை விழுந்து சிரிக்கிறவங்க தாங்க முடியுமா? சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா தாங்க முடியுமா? ஆசிரியர்களவங்க யாரு? நம்மளை பெற்றதனால் சொல்லி கொடுக்குறாங்களா? யாருமே தெரியாது. இந்த பிள்ளை யாரும் படிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக தானே கட்டிட்டு இருக்காங்க. சரி, நீ ரீல்ஸ் போடுறியா? நீ நடிச்சு போடு, உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போடு. பள்ளிக்கூடத்தில் மிக அபாயகரமாக ஆசிரியர்கள் பயந்து நடுக்குவது தன்னுடைய நிர்வாகிகளை பார்த்துலாம் இல்லை, அரசாங்கத்தை பார்த்தும் இல்லை. சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அரசாங்கம், எங்க அதிகாரிகளும் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. உண்மைதானம்மா? அதிகாரிகளும் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஆசிரியர் முன்னாடி இருந்து கட்டையை தூக்கி அடிக்க வர ஆசிரியர். ஆயிரம் இருக்கட்டுமே, உனக்கு என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும்? அவரை விட நீ எந்த விதத்தில் உயர்ந்தவர்? வயதில் உயர்ந்தவரா? அனுபவத்தில் உயர்ந்தவரா? அப்படிப்பட்ட மாணவர்களை எல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் இல்லை இல்லையா? அதான் நீங்க சொல்லணும். அப்படிதானே? என்ன பண்ணலாம் அந்த மாணவர்களை எல்லாம் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? திருத்தணுமா? பேசுங்க. நல்ல கை விடுங்க, நல்ல கரவழி. திருத்தலாமா? என்ன பண்ணலாம்? திருத்தலாமா? வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல தப்பு செய்யறவங்க யாரு? எல்லாருமே தப்பு செய்யறவங்க தானே, எல்லாருமே தவறு செய்யறவங்க. இந்த பையன் ரொம்ப அழகா சிறப்பா சொன்னாங்க. ஒரு பரிசு கொடுத்துடலாமா? வாழ்த்து. இவங்களுக்கு சிறப்பான புத்தகம் வந்திருக்கு பாருங்க. இறையன்பு IAS அவர்கள் எழுதிய பெருந்தன்மை பெறுவோம். சரியான ஒரு புத்தகமா வந்திருக்குல்ல? வாழ்த்துக்கள். சிறப்பு. திருத்தலாம். நம்ம அடுத்தவங்களை திருத்துறது நம்ம வேலையா? நம்மளை திருத்தவே ஒருத்தவங்க வேணும். அப்படிதானே? நம்மளை திருத்தவே ஒருத்தவங்க வேணும். நம்ம எப்படி அடுத்தவங்களை திருத்துறது? மாணவர்களே, நீங்கள் யாரையும் திருத்த வேண்டாம். திருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். உங்களை பார்க்க திருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். உங்களை பார்த்து அவன் மாறுவான். இன்னைக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறாங்களா, போய் செய். அதை விட என்ன வேகம் உங்களுக்கு? வீட்டில் போயிட்டு என்ன துணி துவைக்கிறீங்களா? பாத்திரம் விளக்குறீங்களா? இன்னொன்று தெரியுமா? நிறைய மாணவர்கள் பகல் முழுதும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இரவு முழுவதும் பார்த்தை மேலே பார்த்து படிக்கின்ற பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவன் கூட எழுதிட்டு வருவான், ஹோம்வொர்க் முடிச்சுட்டு வருவாங்க. வேலை பார்க்குற டைம்ல இடையில எழுதுவான். நான் பார்த்துருக்கேன் கண் கூட. நான் இயற்பில் ஒரு ஆசிரியர். அவை கூட எழுதலாம். உங்களுக்கு என்ன எழுதுறதுல என்ன இருக்கு? நமக்கு டீச்சர் சொல்றாங்கன்னா கவனி, நல்ல விஷயம் தானே சொல்றாங்க. அதை விட்டுட்டு எத்தனையோ நினைக்கிறது மாணவர்களே. இதை நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணமே இதெல்லாம் வேண்டாம். எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க கூடாதுன்னு பார்த்துட்டீங்களா? தெரிஞ்சுக்க வேண்டியதை மனசில் வைத்துக் கொள்ளுங்க, தெரிந்துக்க கூடாததை மூளையில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்தது என்னது? எஜுகேஷன்ல முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. அந்த வார்த்தையில் என்ன சொல்லுங்க பாப்போம்.
சொல்லிட்டு வந்தேன், டைம் இல்லை. நான் ஒரு 2.5 மணி நேரம் பேசுவேன்னு சொன்னேன். அப்பவே சாமசர் எனக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுங்க. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மாணவர்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயம் சொல்லி ஆகும். சொல்லுங்க, அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஒரு மேஜிக் இருக்கு. என்ன யார் சொல்றீங்க பாருங்க. அவங்களுக்கு எந்த புத்தகம் கொடுக்கலாம்? எஜுகேஷன் என்கிற வார்த்தையில் ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புரியல. தெரியாதனால அந்த இந்த லெட்டர்ஸ்ல சொல்றேன். லெட்டர்ஸ் EDUCATI கோயில் இருக்கு இல்லையா? யார் சார் சொல்லிட்டாங்க? எழுதிருக்கோம். என்ன சத்தமா சொல்லி பார்ப்போம். இங்கிலீஷோட வவல்ஸ் என்ன? AEIOU. ஒரு மொழியினுடைய உயிர் எழுத்துக்கள் அனைத்தும் அடங்கி இருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை எஜுகேஷன். நம்மளுடைய வாழ்க்கைக்கு உயிர் போன்ற ஒன்று கல்வி. நமது வாழ்க்கைக்கு உயிர் போன்ற ஒன்று என்னது? கல்வி. அதுதான் எஜுகேஷன் வார்த்தையில என்ன இருக்கு? AE எழுதி பாருங்க, தெரியும். AEI இது எல்லாமே இருக்கிற வேற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். சொன்னாலும் சொல்லுவேன். ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நம்ப முடியாதுன்னா, எஜுகேஷன் என்கின்ற அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? அனைத்து உயிரெழுத்துகளும் இருப்பது போல எஜுகேஷன் என்ற அந்த ஒற்றை சொல்லில் உங்கள் அனைவரின் வாழ்க்கையினுடைய உயிர் இருக்கிறது. மாணவ செல்வங்களை படியுங்க, படியுங்க. இந்த மாணவர் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு புத்தகம் கொடுத்துடலாமா? வாங்க வாங்க. இவர்களுக்கு வந்து என்ன புத்தகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல போனா, இவர்களுக்கு ஒரு இறை புத்தகத்தை கொடுத்துடலாம். உன்னை அறிந்தால் என்கிற இறையன்பு IAS அவர்களுடைய புத்தகம். ஆக மாணவர்களே, நேரம் சார் இன்னும் எவ்வளவு நேரம் சார்? நான் என்ன நேரம் பேசுறேன், நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க மேடம், நான் கேட்கறானாமா அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து கேட்டு பசிக்குதா? செவிக்கு உணவில்லாத போது சிறிது, தெரியுமா அந்த வார்த்தை? செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. பசிக்கும் போது யாராவது பேசுறது கேளு, பசி பறந்து போயிடும் சொல்லுவாங்க. பறந்து போயிடும் கொஞ்ச நேரத்தில். நல்லா கவனி. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். நானும் ஒரு ஆசிரியர். அங்கே இருந்து வந்தவன் தான் நானும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உட்கார வைக்கிறது எங்களுக்கு நடக்குது. என்னது எங்களுக்கு நடக்குது. ஆனால் நிறைய கதைகள் பார்த்து 3 நாள் நான் இதுக்காக பண்ணேன். வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். சுருக்கமாக நான் முடிச்சிடறேன். ஸோ எஜுகேஷன்ல நம்மளுடைய அர்ஜுனன் ஏகலைவன் கதையெல்லாம் அருமையா இருக்குங்க. அர்ஜுனன் என்ன வில்வித்தைக்காரன் இல்லையா? ஏகலைவனும் யாரு? வில்வித்தைக்காரன் தான். அர்ஜுனனுடைய ஆசிரியர் யாரு? துரோணாச்சாரியார். யார் சொன்னாரு? 2 பேரும் கைதுக்கு 2 பேரும் ஆயிருப்பாங்க. 2 பேரும் கிடைப்பாங்க. சீக்கிரம் ஓடிவாங்க. 2 பேருக்கும் யார் ஆசிரியர்? துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார் தான் மேடம். துரோணாச்சாரியார் இடையில நானே கொஞ்சம் வார்த்தை போயிருக்கேன். துரோணாச்சாரியார் அவர்கள் இவர்களுக்கு வந்து என்ன புத்தகம் கொடுக்கலாம் அப்படின்னா, காகித போர் என்கின்ற கோவிந்தராஜ் அவர்கள் காகித போர் பேப்பர் காகிதம் என்ற போர் செலுத்தி இருந்தார். தம்பிக்கு வந்து தண்ணீர் அப்படின்னு ஒரு புத்தகம், விழிப்புணர்வு கல்வி பற்றிய ஒரு புத்தகம், ஒரு சிறப்பான ஒரு புத்தகம். கை ஒழிப்புங்க. ஆக சுருக்கமா சொல்றேன், 2 பேருமே ஆசிரியர் வந்து துரோணாச்சாரியார் தான். அர்ஜுனன் முறைப்படி போய் கத்துக்கிட்டாரு. முறைப்படி முன்னாடி உட்கார்ந்து நின்னுனா எப்படி வளைக்கணும், எப்படி கை வைக்கணும்னு கத்துக்கிட்டாரு. ஏகலைவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. எப்படி கத்துக்கிட்டாரு? மறைஞ்சு கத்துக்கிட்டாரு. ஏன்? அப்பொழுது வந்து பிரிவுகள் ரொம்ப அதிகம். இவங்க தான் படிக்கணும், இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது. ஏகலைவன் படிக்கக்கூடாது. அப்போ இருந்த சூழல் பொறுத்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னது சரின்னு படிக்காம விட்டுட்டாரா ஏகலைவன்? அப்படி படிக்காம விட்டுருந்தா இன்னைக்கு நம்ம ஏகலைவனை பத்தி பேசுவோமா? மறைந்து போயிருப்பான் இல்லையா? படிப்பு மறுக்கப்பட்டாலும் அவங்க படிச்சதுனால தானே இன்னைக்கு வரலாற்றில் நிற்கிறாங்க. ஒளிந்து கற்றுக்கொண்டவன், வில்வித்தையை கற்றுக்கொண்டவன் ஏகலைவன். போர் நடக்கிறது. துரோணாச்சாரியார அர்ஜுனனை கொன்றுவான். அப்ப ஏகலைவன் கேட்பான். ஏகலைவன் கிட்ட வந்து துரோணாச்சாரியார் கேட்பான், நீ வில்வித்தையே கத்துக்க கூடாதே, நீ எப்படி வந்து இப்ப கத்துக்கிட்டேன்னு கேட்கும்போது மறைஞ்சு கத்துக்கிட்டேன். அது தப்பு. கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை வெட்டி கொடு அப்படின்னு சொல்லுவாரு.
வெட்டி கொடுத்துருவான். ஏன்னா கல்வியை இலவசமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. அதுக்கு உழைப்புங்கிற ஒன்று போடணும்ல. நீ இப்படிக்கு சாதாரண வெட்டி கொடுத்துருவான். கட்டை விரல ஏகலைவன். போர் நடக்கும். அர்ஜுனன் துரோணாச்சாரியாரை கொன்றுவாப்ல. அப்போ ஏகலைவன் போய் சொல்லுவான், ஐயா நீங்கள் மட்டும் என் கட்டை விரலை கேட்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களை நான் காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். மறைக்கப்பட்ட கல்வியை கற்றதனால் இந்த உலகம் யாரை பேசுகிறது? ஏகலைவனை பேசுது இல்லையா? ஆக எஜுகேஷன் படிங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கல்வியின் மூலம் உயர்ந்தவங்க. இவங்களுக்கு ஏதாவது அரசியல் பின் புலம் இருக்கா? எம்எல்ஏ தெரியுமா? சத்தம் சொல்லுங்க. எம்பி தெரியுமா? யாராவது மினிஸ்டர் தெரியுமா? காசு பணம் இருக்கா? இவங்களை உயர்த்தியது யாரு? எது? கல்வி, எஜுகேஷன். பாருங்க, ரொம்ப சுருக்கமா நான் நேரம் கருதி முடிச்சது. இவங்கெல்லாம் பாருங்க, கல்வியால் உயர்ந்தவர்கள். 23 வயசுல டிஎஸ்பி தேர்வில் எழுதி பாஸ் ஆகி போயிடுச்சு. உயர்த்தியது எது? கல்வி. பணம் எங்க போச்சு? செல்வாக்கு எங்க போச்சு? இந்த உலகமே மட்டம் தட்டி வச்சாலும் கல்வியால் உயரலாம். நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மனுஷன் பாராளுமன்றத்துக்கு வெளியே மிகப்பெரிய சிலையா கையில சட்ட புத்தகத்தை வச்சுட்டு நிக்கிறாரு. யார் அவரு? அம்பேத்கர். இந்த உலகம் படின்னு சொல்லிச்சா? படிக்காதன்னு சொல்லிச்சு. அந்த குளத்திலிருந்து தண்ணியை குடிக்காதன்னு சொல்லிச்சு. படிக்காதன்னா நான் படிப்பேன், குடிக்காத அந்த தண்ணியை நீ எடுக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுவேன்? எடுப்பேன். ஒரு படத்துல ரஜினி சொல்லுவார் இல்லையா, நான் கோட்டு சுட்டு போடுறதுதான் உனக்கு வயிறு எரியுதுன்னா நான் போட வேண்டாம், கெத்தா ஸ்டைலா அப்படின்னு சொல்லி டைலாக்ஸ் அப்ப மாசா சொல்லுவாங்க இல்லையா. பண்ண வேண்டும்னு சொல்லி நின்னதுனால தானே அந்த அளவு உயர்த்தியது எது? கல்வி. பாருங்க, இது பெரிய கதை, நேரம் கருதி நான் சொல்லல. ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனினுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதம். நீங்க போய் படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? ஏ என்னது? ஆம்பிஷன் இல்ல, அதுக்கு முன்னாடி இது ஒண்ணு வேணும். அச்சீவ்க்கு முன்னாடி இது வேணும். ஆட்டிடியூட்க்கு முன்னாடி இது வேணும். அட்டென்ஷன் இல்ல, அதுக்கு முன்னாடி இது வேணும். ஏய்மா, அதுக்கே இது வேணும். ஆக்ஷனுக்கும் இது வேணும். ஆட்டிடியூட் இல்லம்மா, அதுக்கும் இது வேணும். ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஆக்டிவிட்டியா? ஆக்டிவ். ஆஸ்பிரன்ஸ் இல்ல, அனலைஸ் இல்ல, அதுக்கெல்லாம் இது வேணும். அட்டெண்டன்ஸா? யாருக்கு அட்டெண்டன்ஸ்? அது ரொம்ப முக்கியம். அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் யாரு தான் சொல்றீங்க? புரியல. அகைன் ஆக்டிவிட்டி சொல்லியாச்சு. இல்ல, அட்ஜெக்டிவா? அட்டென்டிவ். ஆக்டிவ் இல்ல. இல்ல, யாரும் சொன்னீங்கம்மா? அட்வைஸா? இல்ல. அக்யூரசி இல்ல. அக்கௌண்டபிலிட்டியா? இல்லம்மா. அச்சீவ்மெண்ட்டும் இல்ல. சரி, போதும். இனிமே இதுல ரெண்டா வரும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம அதை என்ன பண்ணணும்? we should apply. என்னது? apply. அடா ஆமாடா, நான் டென்னிஸ் விளையாடணும் அப்படின்னு கனவு இருந்தா நீ முதல்ல என்ன பண்ணணும்? போய் விளையாடணும். பேட்டை பிடிக்கணும், பாலை பிடிக்கணும், கீழே விழுந்து புரண்டு காயெல்லாம் வரணும். அப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் செய்து பாருங்கள். இந்த கதை ரொம்ப சிறப்பான ஒரு கதை, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு மீட்டிங்ல சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மாறல் நிறைந்தது. இன்னொரு தருணத்துல நான் சொல்றேன். நான் 3 மணி நேரம் அப்பொழுதே எனக்கு இருந்ததுதான் நான் சொல்லியிருப்பேன். ஆக இங்க பாருங்க, அடுத்தது யாரு? எஃப். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னது? ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். நல்ல நண்பன்னா யாரு? நல்லவனா கெட்டவனா? நண்பன்னா என்னவன்? நல்லவன். நண்பன்னாலே நல்லவன் தான். அப்படியா? நண்பனாலே நல்லவனா? கிளாஸ் கவனிச்சது போதும், வாடா போய் சினிமாவுக்கு போனான்னு சொல்றவன் நல்லவனா? நல்லவனா? நீ கெட்டவன். நீ எக்ஸாம் எழுதுறல்ல, இப்ப நீ படிக்காம போயிருப்பல்ல, உனக்கு ஒருத்தி காமிப்பல்ல உன் நண்பன்னு, அவன் நல்லவனா? நல்லவனா? கெட்டவன். அந்த எக்ஸாம்ல காமிச்சிருவான். அந்த எக்ஸாம் பள்ளியில நடக்கிற எக்ஸாம்ல காமிச்சு நீ பாஸ் பண்ணிடுவ. அவன் படிச்சிருப்பான், நீ என்ன பண்ணிச்சிருக்க மாட்ட, பார்த்து எழுதியிருப்ப. போட்டி தேர்வு நடக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்கும், அவன் ஜெயிச்சு போயிடுவான். நீ என்ன பண்ணுவ? அங்கேயே இருப்ப. நல்ல நண்பன் என்ன செய்வான்? என்னடா படிக்கிறத விட என்னடா வேலை, வாடா படி, என் கூட சேர்ந்து படி.
படிக்க வைக்கலாமா? அவன்தான் நல்ல நண்பன். எப்படி நண்பன்ல எல்லாருமே நல்ல நண்பன் கெட்ட நண்பன், எப்படி எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க சொல்லும் போது உங்களுக்கு அப்படி இருக்கும், என்னடா எப்படிடா இதெல்லாம் தான் முக்கியம். ஆனா நண்பர்களே, உங்க கூட இருக்கிறவங்கள நம்பவே நம்பாதீங்க. படிக்கலப்பா மார்க் எவ்வளவு வரும், மார்க் எவ்வளவு வரும், அது இவன் தானா, இவங்க 2 பேரும் தானா, நல்லா கவனி. அது இவன் தான் சொல்றேன்ல, இன்னொரு மீட்டிங்ல மேம் அது இவன் தான் ஒண்ணு இன்னொருத்தன் சொல்லணும். படிங்க நண்பர்களே, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு கூடை இருக்கு, நிறைய நல்ல ஆப்பிள் இருக்கு. அங்க ஒரு அழுகி போன ஆப்பிள வச்சுட்டு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு பார்த்தா எல்லா ஆப்பிளும் என்ன ஆயிருக்கும், அழுகி போயிருக்கும். கெட்டவர்களை அருகில் வைத்துக் கொள்ளாதீர்கள், தேவையில்லை. என்ன பண்ணுங்க, அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சிருங்க. வேணும்னா நீ திருந்தி வா, நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. நண்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இந்த கதையும் ரொம்ப நல்ல கதை, ஓட்டை நாணயம், ரொம்ப சிறப்பான கதை. இன்னொரு சூழல்ல நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, இது என்னது, டீச்சர் இல்ல, டைம். என்னது, டைம். நேரத்தை போனா திரும்ப பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த ரூம்குள்ள, இந்த அறைக்குள்ள எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில? எல்லாரும் 9 மணிக்கு வந்தீங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன தேதி, என்ன மாசம்? 7 26 தானே இன்னைக்கு. 26/7/2024 காலை 9 மணிக்கு திரும்பவும் போயிட்டு வாங்க பாப்போம். முடியுமா? நேரம் போனா திரும்ப வருமா? வராது. நேரம் மிகவும் முக்கியம். நேரத்தை ரொம்ப அழகா உபயோகப்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த கதையை வச்சேன். ரொம்ப 3 பிச்சைக்காரர்களுக்கான ஒரு கதை. எல்லாமே ரொம்ப பார்த்து உங்களுக்காக வச்சேன். இன்னொரு தருணத்துல சொல்றேன். அடுத்தது என்னது, என்னது, ஹச்னா என்னது, ஹார்ட் ஒர்க். கரெக்டா சொல்றீங்களே, உங்களுக்கே கை தட்டிக்கோங்க. செய்ததை நீங்க சிறப்பா செய்யணும், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும். அடுத்தது பாருங்க, இது ஒரு சிறப்பான கதை, அடக்குமுறை. ரொம்ப சிறப்பா இந்த ஹார்ட் ஒர்க்ல நான் கொண்டு வந்திருப்பேன். அடுத்தது பாருங்க, டி. நான் காமிச்சிட்டேன். டினா என்னது, டிசிப்ளின். நல்லா கவனி. நீ படிக்கலனா படுறா தம்பின்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நேரத்தை விட்டுட்டா எக்ஸ்ட்ரா கண்ணு முழிச்சு படிச்சுக்கலாம், அப்படிதானே? ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா நீ திரும்ப படிச்சுக்கலாம். ஆனா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒண்ணு உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ, நீ நல்லா படிக்கிறவனா இருந்தாலும் இந்த உலகம் உன்னை வாழ்த்துமா? ஒழுக்கம்னா என்ன, அதுக்கு இதோட நான் முடிச்சு இதான் கடைசி ஸ்லைடு. ஒழுக்கம்னா என்ன சொல்லு பார்ப்போம். இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. ஒழுக்கம்னா ஒழுக்கம் மேம். என்ன மேம் எனக்கு டெஃபினிஷன்லாம் கேட்குறீங்க? ஒழுக்கம்னா டிசிப்ளினா? அது டிரான்ஸ்லேஷன் தம்பி, நான் டெஃபினிஷன் கேட்டேன். பொறுப்பு. யார் சொன்னது? வெரி குட் வெரி குட், நல்லா கேட்டுட்டுங்க. பொறுப்பு. ஒழுக்கம்னா என்னது? ஐயோ சிறப்பா சொல்லிட்டாங்க. ஒழுக்கம்னா என்னது? பொறுப்பு. என்ன பொறுப்பு? ஒழுக்கம் அப்படின்னா என்ன? உனக்கு நீ உண்மையாக இருப்பது ஒழுக்கம். நம்ம சரியா இருக்கோமா, அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய நேரத்தை செய்யறோமா, ஒழுக்கம். நீ ஆசிரியர் பேச்சு கேட்டு பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா இருக்கினா அது என்னது? ஒழுக்கம். வகுப்புல பாடம் எடுக்கும் பொழுது அதை பேப்பரும் பேனாவும் வச்சு எழுதுற பத்தியா, அது என்னது? ஒரு ஒழுக்கம். தினமும் நீ வகுப்புக்கு கட்டடிக்காம நீ வகுப்புக்கு போற பத்தியா, அது ஒரு ஒழுக்கம். வீட்டுக்கு போனது தினமும் படிக்கிற பத்தியா, அது ஒரு ஒழுக்கம். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைக்கும் பொழுது உங்க புள்ள ரொம்ப அருமைங்கன்னு உங்க ஆசிரியர்கள் உங்க பெற்றோர்களை பார்த்து சொல்ல வைக்கிற பத்தியா, அது ஒரு ஒழுக்கம். அதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் நேர்மை. உனக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நேர்மையாக இருப்பது. அதுக்கும் ஒரு கதை எடுத்துட்டு வந்தேன். இலக்கியங்கள்ல நான் நிறைய எடுத்துட்டு வந்தேன். கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் ரொம்ப அருமையா இருக்குங்க. சீதை ரொம்ப சிறப்பா இருக்கும். வேற தருணத்துல நான் சொல்றேன். ரொம்ப அழகா இலக்கியங்கள் மூலமா ஒழுக்கத்தை பத்தி சொல்லலாம்னு கொண்டு வந்தேன். நல்ல கவனி. நீ ஒழுக்கமா, நல்ல பிள்ளையா, உனக்கு உண்மையா, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், விளையாடுத்தனமா எடுத்துக்காதீங்க. வகுப்பறையில இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது, நேரம் இருக்காது. தமிழ் வகுப்புல பாடம் தான் எடுக்க முடியும், ஆங்கில வகுப்புல கிராமர் தான் கற்றுக் கொடுக்க முடியும், மேக்ஸ்ல மேக்ஸ் தான் படிக்கணும், சயின்ஸ் சோஷியல் தான் போகும். அதையும் தாண்டி இந்த உலகத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள். இதுக்கு நான் எவ்வளோ நாள் உழைச்சிருப்பேன். இதை எத்தனை புத்தகத்தை பார்த்து நான் எடுத்தேன் தெரியுமா? எவ்வளோ புத்தகத்தை நான் இதெல்லாம் படிச்சு எடுத்தேன். எதுக்காக? உங்களுக்காக தானே. இதை கேட்டாலாவது ஒரு 10 மாணவராவது நல்ல
பிள்ளையா இருந்து எல்லாருக்கும் உண்மையா இருந்து எல்லாருக்கும் ஒழுக்கத்தோட நேர்மையா நீ இருந்தனா இந்த மாதிரி உலகம் உன்னை பார்க்கும். வெற்றி பெற்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஆனா உன்னை நீ ஏமாத்திட்டு, உன் டீச்சரை ஏமாத்தி, உன் அப்பா அம்மாவை ஏமாத்தி, உன் நண்பனை ஏமாத்தி, சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு உன் போக்கில் நீ ஒழுக்கம் இல்லாமல் போனேன்னு வச்சுக்கவேன், இந்த உலகம் உன்னை எப்படி தெரியுமா பார்க்கும்? எப்படி பார்க்கும்? எப்படி பார்க்கும்? இதுலதான் வந்து நிப்ப. நல்லா கவனிச்சுக்கோ. அடுத்தவனை கத்தி எடுத்து குத்துறதுதான் குற்றம் கிடையாது. அன்னைக்கு படிக்க வேண்டிய பாடத்தை நீ படிக்கலனாலும் குற்றம் தான். டீச்சர் சொல்ற பேச்சை கேட்கலனாலும் குற்றம் தான். உன் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுங்க. என்னம்மா நீ என்ன பெரிய ஆளா எனக்கு சொல்ற? அம்மாவை பார்த்து பேசுவோம்ல, என்னப்பா நீ படிக்க பேசுற எனக்கு தெரியாதான்னு சொல்லுவேன்ல. உனக்கு அப்படி பேச சொல்லி கொடுத்தது யாரு? யாரு அப்படி தைரியமா பேச சொல்லி கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரு உனக்கு பேச சொல்லி கொடுத்தது? யாரு? அம்மா அப்பா தானே சொல்லி கொடுத்தாங்க. அவங்களையே எதிர்த்து பேசணும்ல. அப்படியெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லாம இருந்தா கடைசியில இப்படிதான் வந்து நிற்போம். நான் சொன்னேன்ல, இந்த புத்தகம் ரிலீஸ் ஆகும்போது எதெல்லாம் கவனிக்க கூடாதோ அதையெல்லாம் நம்ம கவனிச்சோம்னா நம்ம ஒரு புத்தகத்துல வருவோம்னு சொன்னோம்ல, அது இந்த புத்தகம் தான். நல்லா கவனி. இறுதியான ஒரு கேள்வி மாணவ செல்வங்களே, ரொம்ப அன்போட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாரும் எந்த புத்தகத்தில் வர விரும்புகிறீர்கள்? இந்த புத்தகத்திலா இந்த புத்தகத்திலா? கையில் இருக்கும் புத்தகமா இல்ல அந்த போர்டில் இருக்கும் புத்தகமா? சத்தமா கேட்கல. இல்ல சத்தமா. மாணவர்களே, இதுதான் மன நிறைவோட நான் நிறைவு செய்கிறேன். என்னென்னலாம் நான் வந்து சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்னது? ரெடினஸ். என்னது? ரெடினஸ்க்கு அப்புறம் என்னது? திங்கிங். அப்புறம் எஜுகேஷனா? அப்சர்வேஷன் விட என்ன? எஜுகேஷனுக்கு அப்புறம் என்னது? அப்ளை. அதுக்கப்புறம் என்னது? ஃப்ரெண்ட்ஸ். நல்லவங்களை மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம யாரையும் திருத்த வேணாம். நம்மளை பார்த்து அவன் திருந்துற மாதிரி ஒரு வாழ்க்கையை எல்லாருமே திருந்துரும்னு நினைச்சிட்டா திருட இருப்பானா? எல்லாருமே திருந்திருவோம். இன்னையில இருந்து திருந்திருவோமா? நம்மளாம் திருந்த நல்ல பிள்ளைங்க தான். நம்மளை பார்த்து மற்றவங்க திருந்துட்டோம். அடுத்தது என்னது? டைம். நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்துங்க. இன்னைக்கு திரும்பவும் காலையில 9 மணிக்கு வர முடியாதோ, காலேஜ் போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஸ்கூல் படிக்க முடியாது. 20 வயசுல வந்து 12வது படிக்க முடியுமா? அடிச்சு பத்தி விட்டுருவாங்க போடாங்கட்டுன்னு. அடுத்தது பாரு. அடுத்தது என்னது? ஹார்ட் ஒர்க். கஷ்டப்படு. இந்த வயசுல கஷ்டப்படாம எப்ப கஷ்டப்பட போற நீ? அதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அடுத்தது என்னது? டிசிப்ளின். அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருடி அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கெட்ட செயல்களை செய்து கொண்டு தெருவழியே போகலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லை என்றால் வீதி வழியே கூட போக முடியாதுன்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க. இறுதியா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னது? ரெடினஸ். அடுத்து என்னது? டிசிப்ளின். தயாராக இருங்கள். எவ்வாறு இருக்க? எப்படி இருக்க? சத்தமா. எப்படி இருக்கணும்? அதற்கு தயாராக இருக்கணும். எதற்கு தயாரா இருக்கணும்? ஒழுக்கமாக இருக்க தயாராக இருங்கள். நேரம் உங்களை தேடி வரும், கல்வி உங்களை தேடி வரும், ஹார்ட் ஒர்க் உங்களை தேடி வரும், அப்ளை உங்களை தேடி வரும், அனைத்தும் தேடி வரும். இந்த இறுதியாக இருக்கின்ற டி என்கின்ற ஒழுக்கம் உங்களிடம் இருக்குமானால் இருப்போமா? காதலில், கலைகளில், உறவினில், உணர்வினில், ஈதலில், புறத்தலில், இயற்கையை ரசித்தலில், வாழ்வதில் பற்று வையுங்கள், வாழ்க்கையை கற்று வையுங்கள், கற்று வையுங்கள். உங்கள் வாழ்க்கையை நல் வழியில் வாழ்ந்திட, நல் மாணவர்களாக வாழ்ந்திட, நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்திட என்று சொல்லி இந்த நல்ல உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. ஓய்ந்தது என்ன? சரி, ஓகேவா? அப்புறம் மிக
மிகவும் சிறப்பாக பேசிய, அறிவுரை வழங்கிய, நமக்கெல்லாம் இந்த ஒரு 1.5 மணி நேரம் போனதே தெரியல தானே. அது யாரால முடியும்? யாரால முடியும்? டீச்சர்ஸால தான் முடியும். அவங்க என்ன பார்ப்பாங்க? அதனாலதான் அவங்க மேலே நின்று பார்ப்பாங்க. எங்க? ஃபர்ஸ்ட் ரோல இருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் பார்ப்பாங்க. அவங்களுடைய அட்டென்ஷன் எப்படி இருக்கும்? எல்லாரையுமே பார்ப்பாங்க. எதற்கு பார்ப்பாங்க? நம்ம பேசணுமா, நம்ம பேசுறது சென்று அடையுதா, அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் பேசுறதையும் பார்த்துருக்குறோம், நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த வகுப்பறையில் அமர்ந்திருப்போம். நம்மளும் என்ன செய்வோம்? படம் வரைஞ்சிட்டு இருப்போம். அப்படியான்னு சொல்லிட்டாங்களா, எத்தனை அப்படியா எழுதுறது, அப்புறம் அவங்கள வரைகிறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் பாருங்களேன், எல்லா வகையிலையும் உங்களை என்ன செய்திருக்காங்க? தயார் செய்திருக்கிறாங்க, கேட்க வைத்திருக்கிறாங்க, கவிஞர் ஆக்கியிருக்கிறாங்க, கவிதை எழுத வச்சிருக்கிறாங்க, கதை எழுத வைத்திருக்கிறார்கள், கேட்க வைத்திருக்கிறார்கள், சிந்திக்க வைத்திருக்கிறார்கள், மந்திரம் சொல்ல வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மந்திரிச்சு விட்டுருக்காங்க. சரியா? போய் இன்னைக்கு தூங்குவோமா? நல்ல தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? இன்னைக்கு தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லவங்க தான். தூக்கம் வரல, உட்காந்து எழுதினவங்க, ஹிண்ட்ஸ் எடுத்தவங்க, இந்த R to D, ஆர்ல இருந்து ரெடினஸ், திங்கிங், அப்சர்வ், அடுத்து எஜுகேஷன், அப்ளை, ஃப்ரெண்ட்ஷிப், இது டைம், ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், இது வரைக்கும். அது எப்படி வீட்டில் போனோன்னு யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதை சொல்லணும். ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலைன்னா அம்மா அப்பா உட்கார வச்சு சொல்லணும். அம்மா அப்பாவிட்ட உட்கார வச்சு சொல்ல முடியலன்னா வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லணும். உண்மையாக அதை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? நீங்கள் அதை என்ன செஞ்சிட்டீங்க? உங்கள் மைண்டில் உள்வாங்கியிருக்கீங்கன்னா. சரிங்களா? ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செஷன். இது நமக்கு கிடைத்தது கடவுளுடைய கிருபை. சகோதரி வினோதினி அவர்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டை கொடுத்துருவோமா? ஸோ அவங்கள பாராட்டு விதமாக அவருக்கு ஸ்டெல்லா சாய்ஸ் மெமோரியல் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு நினைவு பரிசினை வழங்க மிஸ்ஸஸ் பால்ராஜ் சார், ஹோப் ஆஃப் த ஹோப்லெஸ் மேடத்தை அழைக்கிறோம். மேடம் நீங்களும்